அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாவா? உங்களை நான் நினச்சேன், ஆஹா பயங்கர தியாலஜியன்ஸ் முன்னாடி வந்து பிரசங்கம் பண்ண போகிறோமே, எல்லாம் பயங்கரமாக வேதத்தில் புலிகளாக இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா எனக்கு எப்பயுமே லேடிஸை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிரும். ஏன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. எங்களுடைய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தில் பெண்களுக்காகவே நாங்கள் 1 மாதம் பரிசுத்தாவியானவர் பாடசாலை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். எத்தனை நாள்? 1 மாதம் பெண்களுக்கு மட்டுமே. நீங்கள் பார்த்தீங்க, இந்தியாவிலேருந்து பல மாநிலத்திலேருந்து எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க இல்லையா? அது மாதிரி டான்ஸ் ஆடிட்டே வரமாட்டாங்க. எங்களோட ஸ்கூலுக்கு 25 ஸ்டேட்லேருந்து பெண்கள் வருவாங்க. 25 ஸ்டேட்லேருந்து பெண்கள் எங்களுடைய ஸ்கூலில் வந்து ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், தமிழ் எல்லா மொழிபெயர்ப்புமே இருக்குது. ஆங்கிலத்துலேயும் பிரசங்கம் பண்ணுவோம். சரி, எல்லாம் கொஞ்சம் எல்லாம் நான் ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக, சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாவம். நான் பார்த்தேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு பசிக்குது? வெரி குட். இதனால தான் பெண்கள் வந்து பெண்கள். உண்மையை சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு பசிக்குது. ஆனால் இப்போ நான் இப்போ பேச பேச உங்களுக்கு அந்த பசியெல்லாம் மறந்துடும் அப்படின்னு ஜபத்தோடு வந்திருக்கிறேன். சரியா? ஓகே, சரி. ஸோ அந்த 25 மாநிலம் எப்பயுமே ஒரு 400-500 மினிமம் 300 லேடிஸ் வந்துடுவாங்க. எங்களுக்கு நவம்பரில் ஒரு ஸ்கூல் இருக்குது, மார்ச்சில் இருக்குது, ஜூலையில் இருக்குது. நீங்கள் தாராளமாக வரலாம். நாங்கள் உங்களுக்கு இருந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, திருவள்ளூர் பக்கத்தில் பூண்டி டேம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் தான் எங்களுடைய கேம்ப் சைட் இருக்குது. நான் நினைக்கிறேன், நான் வெளியே போய் பிரசங்கம் அவ்வளோவா பண்ணுறதில்ல. ஏன்னா எங்களுடைய மினிஸ்ட்ரியிலே தான் எங்களுக்கு நிறைய செமினார்ஸ் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது. இதான் நான் நினைக்கிறேன் முதல் தடவையாக, இல்லை மேபி 2வது தடவைன்னு நினைக்கிறேன், ஒரு பெண்கள் கூட்டம்னு சொல்லி வெளியே வந்திருக்கிறது நான். ஸோ உங்கள் பாஸ்டர் வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு எங்களுக்கு ரொம்ப பிரியமான, எங்கள் ஹஸ்பண்ட் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட மகன் வந்து எங்களுடைய ஊழியத்தில் ரொம்ப ஒரு முக்கியமாக நிறைய இன்வால்வ் ஆகிறவர். ஸோ நம்ம வருவோம், அது பெண்கள்னோடனே சரி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்தீங்க, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இங்கே நிறைய நாடகங்கள் போட்டு காமிச்சாங்க, என்னென்னமோலாம் நடந்துச்சு, எல்லாம் கவனிச்சிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பெண்கள் ஐக்கிய குழு பேரை யாகேல். எத்தனை பேருக்கு யாகேல் யாருன்னு தெரியும்? யாகேல் எனக்கு தெரியும். அப்படி பைபிளில் யாகேல் யாருன்னு எனக்கு தெரியுன்றவங்களாம் கை தூக்குங்க. யாகேல் பெண்கள் ஐக்கிய குழு வந்து சாதாரணவங்களே கிடையாது. யாகேல் வந்து ஒரு யுத்த வீராங்கனை. அவள் வந்து சாதாரண பெண்ணு தான், சாதாரணமான ஒரு வீட்டு பொண்ணு தான். ஆனால் அவள் வந்து ஒரு யுத்த வீராங்கனையாக எழும்பி பெரிய தளபதி, சிசேரான்ற பெரிய தளபதியவே கொல்றதுக்கு ஆண்டவர் அவளை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கும் போது நினைக்கலாம், ஏதோ ஒரு நாள் கூப்பிட்டாங்க போகலாம், மட்டன் பிரியாணி கிடைக்கும், நாடகம்லாம் போடுவாங்க, ஒருவேளை சரி எனக்கும் எத்தனையோ தேவை இருக்குது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் வந்திருக்கலாம். எத்தனை பேர் உண்மையை சொல்லுங்கள்? நான் ஒரு அற்புதத்துக்காக இங்கே வந்தேன், எனக்கு வந்து ஒரு நாளாவது அந்த மனுஷன்ட்டு நிம்மதியாக இருக்கலாமே நீங்கள் வந்தேன், ஒரு நாளாவது தொல்லை இல்லாமல் இருக்கலாமே இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கையை தூக்குங்க. வெரி குட். சிலர்லாம் உண்மையாக கையை தூக்கிறீங்க, சிலர்லாம் கையை தூக்கலாம், கதை போயிரும்பா சாமின்னு கையை தூக்காமல் இருக்கிறீங்க. எனக்கு தெரியும். ஏன்னா பெண்களுக்கு வந்து நிறையா பொறுப்புகள் இருக்குது. அவங்களுக்கு நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்கள போல் என்ன சொல்கிறது, பிரச்சனைகள் ஊட போகிறவங்க வந்து மற்றவங்க கிடையாது. இல்லை, ஆண்கள் வந்து எப்பயுமே எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக, கஷ்டம் வந்துச்சுன்னா வெளியே போடுறது, அங்கே போடுறது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, அந்த மாதிரி இருந்துருவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள் தான் வீட்டை கவனித்து வீட்டில் தேவைகளை பார்த்து எல்லாம் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து நிறைய உண்மையாகவே ப்ரெஷர் தான். ஆனால் ஆண்டவர் வந்து பெண்கள் மேலேயுமே ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். எல்லாரும் இங்கே கவனிங்க பார்க்கலாம். 1 மணி நேரம் இங்கே என்னை கவனியுங்கள். ஆமென்.
ஒன்லி 1 மணி, ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் தான். பாஸ்டர் 3 மணினோன்னு ஐயோ 3 மணி சொல்லிட்டாரே, இல்லை நான் 3 மணி வரைக்கும் எடுக்கல, நான் கொஞ்ச நேரம் தான் சீக்கிரமாக எடுக்க போகிறேன். ஆனால் என்னுடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச வேண்டும். ஆமென். பாருங்க, ஒரு கூட்டம் அப்படின்னா சும்மா எப்பயும் வந்துட்டு போகிறது இல்லை. ஆவியானவர் ஆண்டவர் வந்து எப்படியாவது மனுஷங்க கிட்ட உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு நிறைய கவலை, மனசெல்லாம் என்ன மாதிரி என்ன நினச்சிட்டே இருக்கிறதுனால உங்களோட ஆண்டவர் பேசுகிறதும் உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்போது ஆவியானவர் உங்களோடு கூட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கா. சரி, பெண்களுக்கு வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது, ரைட்? நான் சொன்னேன் இல்லையா? ஆனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இங்கே நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும், நீங்கள் ஒரு வேறு வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைன்னா நடுத்தரமாக இருக்கலாம், இல்லை வயதானவர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் படிச்சிருக்கலாம், நீங்கள் படிக்காதவங்களாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு கஷ்டமான பின்னணியிலேருந்து வந்திருக்கலாம், இல்லை பெண்களை ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் பெண்ணாக பிறந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை இந்த பூமியிலே அனுப்பவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் பிறந்துட்டேன், ஏதோ எதேச்சியா இந்த பூமியில் பிறந்துட்டேன், கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மனுஷ உயிரும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷியும் இந்த பூமியிலே ஆண்டவராலே அனுப்பப்படுகிறார்கள். நீங்கள் இந்த பூமியில் பிறந்திருக்கீங்கன்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? நான் பிறந்துட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அப்புறம் என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும், நான் நல்லா என் ஹஸ்பண்ட் என்னை நேசிக்கணும், என் ஹஸ்பண்டுக்கு என் மேலே தான் கண்ணு இருக்கணும், அவர் நானே கதின்னு இருக்கணும். இதுக்காக மட்டும் ஆண்டவர் உங்களை இந்த பூமியில் படைக்கலை. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், எதுக்காக இந்த பூமியில் நம்ம பிறந்தோம் அப்படின்னு, இல்லையா? தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எங்கள் பெனிட்டாண்ணி, அதாவது எங்கள் பெனிட்டாண்ணின்னா எங்கள் அத்தனை பேருக்கு எஸ்ஐக்கானா தெரியும் தெரியுமா? அவங்களோட மனைவி. அவங்க வந்து நிறைய திருமணத்தை குறித்து நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, தமிழில் கூட இருக்குது, இங்கே கூட நம்மளோட புஸ்தகங்கள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. அவங்க இப்படி ஒன்று சொல்லுவாங்க, எப்படின்னா ஆண்டவர் முதல்ல ஆதாமை உருவாக்குனாராம். ஆதாமை உருவாக்கிட்டு ஒரு அடி பின்னாடி போய் இப்படி தலையை சொரிஞ்சாராம், யோசித்தாராம், சொன்னாராம், இதை விட நான் நல்லா படைக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏவாளை படைச்சாராம். கையை தட்டுங்க, உங்களை பற்றி தான் சொல்கிறேன். ஆமென். ஸோ ஆண்டவர் ரொம்ப பார்த்து ரொம்ப ஆசையாக படைத்த படைப்பு தான் பெண்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், பெண்கள்லாம் சபிக்கப்பட்டவங்க, பெண்ணால் தான் இந்த உலகமே கெட்டுச்சு, இந்த பெண்ணு அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால தான் நம்மளாம் இவ்வளோ பாடுபடுறோம் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் பெண்கள் மேலே எவ்வளோ பெரிய அன்பும் நோக்கமும் அழைப்பும் வச்சுருக்காருன்னா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் யாகேல் சொன்னேன் இல்லையா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்பட்டாங்க, ஆண்டவர் சபிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, யூதர்கள் மத்தியில் பெண்கள்னாலே ரொம்ப சாபத்துக்குரியவர்களாக கருதப்பட்ட காலங்கள் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு ஆணும் காலையில் எந்திரிக்கும் போது, இங்கே கவனிங்க, எல்லாம் கவனிங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு ஆண் எந்திரிக்கும் போது என்ன ஜெபம் பண்ணுவாராம் தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, நல்ல வேலைக்கு நான் பெண்ணா பறக்கலை, நீங்கள் என்னை பெண்ணா படைக்கலைன்னு சொல்லி நன்றி சொல்லுவான் ஒவ்வொரு யூத ஆணும் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில், அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நாட்களில்தான் ஆண்டவர் யாகேலை கொண்டு ஒரு ஆணை கொன்றார். அழிச்சார், எனிமையை, சத்ருவை ஆண்டவர் அழிச்சார். ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனால் இயேசு என்னைக்கு இந்த பூமிக்கு வந்தாரோ அன்றைக்கு ஆண்டவர் ஆணும் பெண்ணும் அப்படின்ற அந்த ஒரு சாபத்தில் இருந்து ஆண்டவர் உடைச்சு அதை வெளியே கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் ஊழியர்களை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஆனால் பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஊழியம், அவங்களுக்குலாம் எல்லாமே இருந்தாலுமே ஆண்டவர் வந்து எப்படி வச்சுருக்கிறாரு, பெண்கள் வந்து ஒரு தலைமைக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு தான் வச்சுருக்கிறார். சரியா? அது ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த கதையை நான் பேச போகிறதில்ல. இப்போ ஆண்டவர் வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய நோக்கத்தை கொண்டு ஒவ்வொருவரையும் உருவாக்கியிருக்கிறார். சரி, எப்படி அந்த யாகேலை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தினது யாருன்னா தெபோரா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசினி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாங்க. அவங்க ஒரு அடிமைத்தன, அதாவது பயங்கரமாக அடிமை
படுத்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு பெண்ணை நியாயாதிபதியாக எழுப்பினார். ஏன் எழுப்பினார் தெரியுங்களா? ஆணே கிடைக்கல அவருக்கு. அப்போ என்ன பார்த்தாரு, ஆண்டவர் நினைச்சாரு, எனக்கு ஒரு வேலை இருக்குது இந்த பூமியில் செய்ய. நான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை ரட்சிக்க விரும்புகிறேன். பக்கத்து வீட்டுக்காரங்களை தொட விரும்புகிறேன். ஒரு வியாதியோடு இருக்கிறாங்க, அவங்கள சுகமாக்க விரும்புகிறேன். ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என் வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய கரிசனையை நான் காட்ட விரும்புகிறேன். எப்படி காட்டுறது? எனக்கு தேவை ஒரு உடம்பு. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு என்ன தேவை? ஒரு சரீரம் தேவை. ஏன்னா ஆண்டவர் வசனம் சொல்லுது, தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ ஆவியான தேவன் எப்படி இந்த பூமியில் கிரியை செய்ய முடியும்? ஒரு சரீரத்தின் மூலமாக தான் செய்ய முடியும். ஏன்னா இந்த பூமியில் ஒரு சரீரம் தான் செயல்படுது இல்லையா? உங்கள் சரீரத்தின் மூலமாக தான் நீங்கள் ஒருத்தரை தொட முடியும். உங்கள் வாயினால தான் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேச முடியும். உங்கள் கண்ணுனால தான் ஒரு கண்ணீர் வடிக்க முடியும் ஒருத்தர் அழும்போது. இப்போ நீங்கள் ஒரு நாடகம் பார்த்தீங்க, எத்தனை பேர் அழுதீங்க? போந்து எனக்கு தெரியும், லேடிஸுங்கெல்லாம் உடனே அழுதுருப்பாங்க. சிலர்லாம் அப்படியே கல்லுமா இருக்கிறாங்க. எனக்கே அழுகலையாக வந்துச்சு. நான் பார்க்கவே இல்லை அதை. எனக்கு இந்த விஷயமே தெரியாது. என் பொண்ணு ஹாஸ்டலில் இருக்கிற அவள் தான் சொன்னான், அம்மா உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒன்று நடக்குது பயங்கரமான, இந்த மாதிரி மோசம், இந்த மாதிரிலாம் ஒரு வந்துச்சுன்னா அதை போய் பார்க்குறது இல்லை நான். ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் அழுகிறதுனால ஏதாவது அங்கே ஆச்சா? நீங்கள் அழுகிறதுனால எதுக்கு அழுகணும்னு இப்போ அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரி, நம்ம பரிதாபப்படுறது ஒன்று, நம்ம ஐயோ பாவம் அப்படியும் சொல்லலாம். இல்லை, யாகேல போல தெபோரால போல என்ன வெறும் ஐயோ பாவம்னு சொல்கிறனால ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துருமா? இல்லை ஐயோ பாவம்னு சொல்கிறதுனால ஏதாவது ஒன்றை மாற்ற முடியுமா? ஒன்றுமே முடியாது. தெபோரால் என்ன செஞ்சா தெரியுமா? வசனம் சொல்லுது, நீங்கள் அப்புறம் படித்து பாருங்கள், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில். தெபோராலாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் எல்லாம் பாழாய் போயினன்னு சொன்னான். என்னன்னா தெபோராள் ஒரு வீட்டு பெண். அவளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்க, பிள்ளைங்கள் இருந்தாங்களான்னு நமக்கு தெரியல, ஆனால் ஒரு கணவர் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்த பெண்ணு தான் அவள். ரொம்ப அடிமைத்தனம் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, சிசேரான்ற ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு ஆட்சி நடந்த ஒரு காலத்தில் 1000 இரும்பு ரதம், அப்படிப்பட்ட ஒரு கொடூரமாக அடிமைகளாக நடத்தப்பட்ட அந்த நாட்களில் நினச்சி பாருங்கள். அந்த காலத்தில் பெண்ணுனாலே, சிஸ்டர் கூட சொன்னாங்க, ஒரு யாராவது பீரியட் தீட்டுப்பட்டாங்கன்னா உடனே தீட்டுன்னு சொல்லிட்டே போகணும். அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட அந்த நாட்களில் வாழ்ந்த தெபோராள் என்ன தீர்மானிச்சான்னா, நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் உங்கள் கதையெல்லாம் நல்லதாக இருக்குது, தெபோரா யாகேல்னு. என் வீட்லேயே 1000 பிரச்சனை இருக்குது, அதிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது? நீங்கள் என்னடானா என்னை தெபோராவாகு யாகேலாகுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கேட்குறீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் தெபோராலாக எழும்பும் போது, நீங்கள் யாகேலாக எழும்பும் போது, உங்கள் பக்கத்து வீட்டு பிரச்சனை மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு பிரச்சனையும் தானாகவே எல்லாம் ஆயும். பாருங்கள், தெபோராள் நினைக்கல, அவள் சுயநலமாக இருக்கல. சாதாரணமாக பெண்கள் எப்படி ரொம்ப சுயநலம்தான். ஆமாம் தானே? என் வீடு, என் கணவன், என் பிள்ளைங்க, நான் என்ன நேசிக்க மாட்டுறாங்க, என்ன காயப்படுத்திட்டாங்க, இந்த மாமியார் என்ன திட்டிருச்சு, என்ன சொல்லிட்டாங்க, இந்த நாத்தனார்னால தொல்லை தாங்கலை அப்படின்னு என்ன பெண்கள் தன்னையே தான் அவள் பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த தெபோரா என்ன பண்ணான்னா, தன்னையே அவள் பார்த்துக்கல. அவள் என்ன நினச்சா, வெளியே பார்த்தா எல்லாம் பாழாக கிடக்குது. எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்த மாதிரி கற்பழிப்பு, அங்கே பயங்கரமாக பெண்களை கடத்திட்டு போயிடுறாங்க ராஜாக்கள். ரொம்ப கொடுமை. ஒருத்தர் கூட பெருவழி பாதையில் நடக்க முடியல. அப்படி நிபசமாக இருக்குது எல்லா பக்கமும். இவ்வளோ கொடூரமான ஒரு காலம் ஆயிடுச்சு. எங்களுடைய தேசம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, நாங்கள்லாம் ஆடல் பாடல் பாடுகிறவங்களாச்சே, இப்படி எல்லாம் ஒடுங்கி அடங்கி இருக்குதே. இனிமேயும் நான் அமைதியாக இருக்கக்கூடாது. நான் அமைதியாக இருந்தேன்னா என்னுடைய வில்லேஜ் எல்லாம் நாசமாக போயிடும், என் மக்கள் நாசமாக போயிடுவாங்க. என் குடும்பம் மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதோ காலம் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு தாய், என் பிள்ளைக்கு மட்டும் நான் தாய் இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் நான் தாய் இல்லை, என் வில்லேஜுக்கே, என் கிராமத்துக்கே நான் தாயின்னு சொல்லி அவன் என்ன முடிவு பண்ண தெரியுமா? நான் தாயாக நான் எழும்புறேன்னு அவன் எழும்புனா பாருங்க, அந்த சத்ருவை அடித்து கொன்னதே பெண்ணால தான். நினச்சி பாருங்கள். இப்போ தெபோராள் மட்டும் எழும்பாமல் இருந்திருந்தானா? இல்லை, எனக்கு தெரில.
எப்படின்னு என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் வந்து அன்னைக்கு ஒரு பெண்ணனுடைய மனதில் சரி எப்படி அவள் எழும்புனா, அதைத்தான் நான் உங்களோட சொல்கிறேன். எப்படி அவள் எழும்புனா, அவள் ஒரு சாதாரண பெண் தானே, சாதாரணமான ஒரு அம்மா. அவங்களுக்கு எப்படி அப்படி ஒரு உந்துதல் வந்துச்சு, ஒரு ஃபயர் உள்ள எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னா, தெபோராளுக்குள்ள வந்து ஏற்கனவே ஒரு ஏக்கம், ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரண பொண்ணு இல்லை. அவங்க என்ன ஒருத்தவங்களை பார்த்தா ஐயோ என்ன இப்படி அநியாயம் நடக்குது, என்ன இப்படி நடக்குது. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குது? நீங்கள் டிவியில் நியூஸ் பார்க்கும்போது, சேனல் பார்க்கும்போது ஐயோ என்ன அநியாயம் நடக்குது ஆண்டவர் இந்த உலகத்தில் அப்படின்னு உள்ளத்தில் கொதிக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. அதை பார்க்கும்போது உங்கள் மனசு கஷ்டமாக இருக்கா, ஐயோ நான் அழுகு ஜெபம் பண்ணுறீங்களா, ஜெபிக்கணும்னு தோணுதா, உங்களுக்கு உள்ள கொதிக்குதா? சரி, அப்படி கொதிச்சிச்சுன்னா நீங்கள் தான் தெபோரா. ஆமாம். சரி, அந்த தெபோராக்கு வந்து அந்த உள்ளம் கொதிச்சிச்சு உடனே என்ன ஆச்சு தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் அவள் மேல் வந்து இறங்கினார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் வந்து என்ன தேடிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? யாராவது ரொம்ப டேலண்டடாக இருக்கிறாங்களா, ரொம்ப திறமைசாலி, இவ ரொம்ப திறமைசாலி, நல்ல பேச்சு திறமை இருக்குது இவளுக்கு, ரொம்ப அழகாக இருக்கிறா, இந்த பொண்ணை எடுத்து நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு ஆண்டவர் சரித்திரத்தில் பயன்படுத்தினதே அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த அம்மா அழுகுதா உட்காந்து, இதை படிச்சுட்டு இப்படி உட்காந்து அழுகுறாங்களே, ஆனால் பாவம் இதுக்கு பேச தெரியாது, சரி இந்த அம்மாவுக்கு ஒழுங்கு பின்னணி கிடையாது, பரவாயில்ல, ஒன்றும் இல்லையா, நீ தாமா தகுதியான ஆளு, வாமான்னு ஆண்டவர் கூப்பிட்டுறார். ஆமென். உங்களுக்கு தகுதி உங்களுக்குன்னே ஒன்று இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அது குவாலிஃபிகேஷனே இல்லை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் பயன்படுறதுக்கு. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு பேச தெரியாது, ஒன்றும் படிக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் முதலாக ஆண்டவர் கையில் இந்த அப்படி உனக்கு தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வச்சுக்கோ, வா நீ என் ராஜ்யத்துக்குள்ளே வா, நான் உன்னை பயன்படுத்த போகிறேன்னு ஆண்டவர் பயன்படுத்துகிறேன். நான் அதை நினச்சி பார்த்தேன். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு பேசவே தெரியாது, பேசலாம் தெரியாது நமக்கு. நான் பிறந்து வளர்ந்ததும் கிறிஸ்தவ குடும்பம் அல்ல, நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து 12 வயசாக இருக்கும்போது நான் ஸ்கூலில், கிறிஸ்டியன் ஸ்கூலில் நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த 12 வயசுலேயே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அந்த பரிசுத்த ஆவியானவரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் பாருங்க. அந்த நாள் தான் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றின நாள். ஆமென். அந்த ஆவியானவர் என் மேலே வந்தார் பாருங்க. ஆவியானவர் என் மேலே வந்ததுனால தான் இன்னைக்கு நான் வந்து உங்கள் மாதிரி நிற்கிறேன். என்னுடைய ஒருவேளை நீங்கள் பார்த்துக்கலாம், ஆஹா அக்கா பயங்கர ஜகஜகான்னு வந்துக்கிறாங்களே, பலன்னு சேலையெல்லாம் கட்டிக்கிறாங்க, ரொம்ப பயங்கரமானவங்க போலன்னு. இல்லை, எங்களுடைய மினிஸ்ட்ரியில் எங்கள் அண்ணி எப்பவுமே சொல்லுவாங்க, பரலோகம் வந்து ஜொலிக்கிற இடம், பரலோகம் பலன்னு இருக்கும், அதனால நம்ம பலன்னு வரணும், நம்ம ராஜா வீட்டு பிள்ளை இல்லை, நம்மளுடைய ஆண்டவர் வந்து ராஜாதி ராஜா, அவரை வணங்குற நான் வந்து கூஜா மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு பயங்கர ஜிகின்னு வந்துக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப பயங்கர டேலண்ட், நேச்சுரலி நான் வந்து டேலண்டட் கிடையாது. பேசுகிறதுக்கு பயம் எல்லாம் 4 பேருக்கு முன்னாடி அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நான் நினைப்பேன் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நம்ம கிடையாது, நான் விரும்பினதும் கிடையாது, ஒரு நாளும் கனவு கண்டதும் கிடையாது நான் பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா நான் நினைப்பேன் பிரசங்கம் பண்ணுற மைக்கை பிடிச்சி 2 மணி நேரம் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன், நமக்கு பிரசங்கம்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் உடைய என்னாச்சு, ஆவியானவர் என் மேலே வந்தார், அவ்வளோதான். ஆவியானவர் தெபோரா மேலே வந்ததுனால அவள் ஒரு தாயா எழும்பினா. அவள் தாயா எழும்பினதுனால பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் அவள் பேரை எழுதி வச்சிட்டார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஒரு பெண்ணு தெபோரா சாதாரண ஒரு இயற்கையிலே ரொம்ப திறமசாலி அப்படிலாம் கிடையாது. அவள் மேலே இந்த அபிஷேகம் தான் அவளை பெரியவளாக மாற்றியது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தாங்க உங்கள் வீட்டிலேயே பெரிய ஆள், நீங்கள் தாங்க இந்த பூமியிலே பெரிய ஆள். ஏன்னா அந்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர். நீங்கள் எடுக்கலாம் மரியாளை பற்றி, லூக்கா 1ஆவது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மரியாள் வந்து, நீங்கள்லாம் பயங்கரமாக வேத பண்டிதர்கள்மா இருக்கிறனால தான் ரொம்ப வசனத்தெலாம் நான் எடுத்து பேசலை, இப்படி நான் பேசுகிறேன், என்ன ஆவியான உங்களோட பேசுகிறாரோ பேசட்டும். ஸோ அந்த மரியாள் வந்து ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால், ரொம்ப ஏழை வீட்டு பொண்ணு,
இல்லையா? ரொம்ப சாதாரண பிறந்த லேடி, அதனால தான் அவங்களுக்கு பிரசவம் பார்க்குறது கூட ஒரு நல்ல இடம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மரியாள் எதனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டாள் அப்படின்னா, அவன் மேலே ஆவியானவர் வந்தார், அவன் மேலே ஒரு அழைப்பு இருந்தது. அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு இந்த சபைக்குள்ளே நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் எதேச்சியாக உள்ளே வந்து உட்காரலைங்க. நீங்கள் ஏதோ நம்ம வந்துட்டு போகலான்னு வரலை. நீங்கள் நினைக்காதீங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். அழைப்புனா என்ன? ஓ சிஸ்டர், அப்போனா நான் வந்து ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு போதகர், நான் அந்த அழைப்பை மட்டும் சொல்லலை. நீங்கள் வந்து எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க தெரியுமா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் கை எதுக்கு உங்களுக்கு இருக்குது தெரியுமா? வியாதிக்காரங்க மேலே கையை வச்சு ஜெபம் பண்ண அவங்கள சுகமாக்க ஆண்டவர் உங்களுக்கு கையை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொன்றும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொன்றுமே எதற்குனா உங்களுக்காக மட்டும் கிடையாது, அது மற்றவர்களுக்காகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், ஆண்டவருக்கு ஒரு சரீரம் தேவன். அன்னைக்கு தெபோரா சொன்னா, ஆண்டவரே இன்னைக்கு என்னோட கிராமம் ரொம்ப பாழாக இருக்குது ஆண்டவரே, நான் மரியாளுக்கு வரேன், ரொம்ப பாழாக இருக்குது ஆண்டவரே, நீங்கள் என்னை எப்படியாவது நான் என்னமாவது செய்யணுமே அப்படின்னு அவன் ஏங்குனா பாருங்க. உடனே ஆண்டவர் அவளோட சரீரத்தை அப்படியே ஆளுகை செஞ்சுட்டாரு. ஆண்டவர் ஆளுகை செஞ்சு என்ன பண்ணார் தெரியுமா? அவள் வாயை பயன்படுத்தினார். அவள் நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சா, தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சா. அடுத்து அவருடைய மூளையை பயன்படுத்தினார். பயங்கரமாக நீங்கள் படித்து பாருங்கள், அந்த நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரமெல்லாம் பயங்கர டெக்னிக்காக அவங்க போட்டிருப்பாங்க. எப்படி இந்த யுத்தம் நடத்துறது எல்லாமே எப்படின்னா, அவங்களோட சொந்த மூளை இல்லை, அவள் மேலே இந்த ஆவியானவர் தான் அவளை நடத்தினா. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தணும்னா உங்கள் சொந்த பலத்தில் உங்களால் நடத்த முடியாது. நீங்கள் குடும்பத்தை நடத்த 7 வழிகள், அந்த புஸ்தகமெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு உதவி செய்யலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. உங்களுக்கு குடும்பம் நான் நடத்தணுங்க, என் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்குது, எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்குறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுங்களா? உங்கள் மேலே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான். எத்தனை பேர் எங்கள் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுவீங்க? நல்ல கையை தூக்குங்களே. என்னமோ கேட்ட மாதிரி நல்ல பெருமையாக கையை தூக்கணும், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு. சரி, யாரெல்லாம் அபிஷேகம் பெறலை, இன்னும் அந்நிய பாஷையில் நான் பேசலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் யாராவங்களாம் நல்லா கை தூக்குங்க. சரி, இன்னைக்கு நீங்கள் பெற போகிறீங்க. உங்களுக்கு ஆசையாக இருக்குதா? அபிஷேகம் பெறணும்னு ஆசையாக இருக்குதா? அந்நிய பாஷை பேசணுன்னு இருக்குதா? ஆமாவா? சரி, பசியில் சத்தம் வரல, பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் ஆவியானவர் வரும்பொழுது வேறு மாதிரி ஆயிடுவீங்க. சரி, அப்போ அந்த ஆவியானவருக்கு அந்த தெபோராள் விட்டு கொடுத்ததுனால தான் அன்றைக்கி ரொம்ப ஆண்டவர் வல்லமையாக. நான் சொன்னேன், உங்கள் குடும்பத்தில் என்ன ஒரு தேவை என்ன இருந்தாலுமே இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்பின ஒரு நபர், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொஞ்சம் பேசிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம், சரியா? ஸோ இந்த தெபோரால சொன்னேன். அடுத்து இந்த மரியாள் கூட சொன்னா, ஐயோ ஆண்டவரே, நான் ஒரு கன்னி பெண்ணா இருக்கிறேன், இம்பாசிபிள், சாத்தியம் இல்லை, என்ன பேசுகிற ஏஞ்சல், உனக்கு மண்டையில் ஏதாவது மசாலா இருக்கான்னு கேட்கலாவே. ஆனால் அவன் மனசில் நினச்சிருப்பாள போல, அவ்வளோ அவளுக்கு புரியலை. எப்படி ஒரு கன்னி பொண்ணை நீ கர்ப்பவதியாவன்னு சொல்ல முடியும்? அது எப்படி சாத்தியம்? ஒரு புருஷன் இல்லாமல் எப்படி ஒரு ஸ்திரீ கர்ப்பமாவா? அது சாத்தியமே இல்லை. நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சாத்தியம் இல்லாத காரியங்கள் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு கல்யாணம் நடக்குமா? எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்னோட சரீரத்தில், எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? எனக்கு தான் டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்களே, எப்படி என்னுடைய எதிர்காலம்? என் ஹஸ்பண்டா இந்த உலகத்தில் ஹிட்லர் கூட மாறி வருங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் மாறவே மாட்டாருங்க. அப்படி ஒரு ஆளாக இருக்கிறார் அவர். எப்படி இது முடியும்? எப்படி இது சாத்தியம்? அது சாத்தியமே இல்லையே அப்படின்னு ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இங்கே நிறைய சாத்தியம் இல்லாத காரணத்தோடு கூட நீங்கள் உட்காந்துருக்கலாம். நான் உண்மையாக சொல்லட்டுங்களா? அன்றைக்கி மரியாள் அதே மாதிரி தான் நினச்சா, இது எப்படி சாத்தியம்னு. அப்போ அந்த தேவதூதன் சொன்னால், இது உன்னுடைய மனுஷ பலத்தினால சாத்தியம் அல்ல, ஏன்னா இது நேச்சுரல் இல்லை, இது இயற்கை அல்ல, இது அசாதாரணமான அற்புதம். நான் உனக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீ இங்கே உட்காந்துருக்க யாரெல்லாம் எனக்கு இந்த ஒரு அசாதாரணமான அற்புதம் நடக்கணும், இல்லைன்னா சாத்தியமே இல்லைன்னு உட்காந்துருக்குறீங்களோ, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, அந்த அசாத்தியமான அற்புதம்
அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். அது என்னவா வேணா இருக்கலாங்க. உங்கள் சரீரத்தில் சுகமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை தேவையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம், இல்லை பண பிரச்சனை, ஐயோ கடனில் மாட்டிக்கிட்டேன், எந்த வழியும் தெரியல வெளியே வர்றதுக்கு, எனக்கு முடியலைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் சாத்தியம்னு நினைக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதை சாத்தியமாக மாற்ற போகிறார். ஆமென். அன்னைக்கு என்ன சொன்னா ஏஞ்சல் தேவதூதன் சொன்னா, மரியாளே நீ கலங்காத, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வருவார், அவர் உன்மேல் நிழலிடுவார். அவ்வளவுதான். அவர் மேல உன் மேல வந்து அவர் ஷேடோ பண்ணிடுவார். லூக்கா 1:35 அப்புறமே பார்த்துக்கோங்க. உங்க மேல நிழலிடுவார். உன் மேல் அவர் நிழலிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஏதோ ஒன்று உனக்குள்ள உருவாகும். ஆமென். நான் சொல்கிறேன், ஆவியானவர் வந்தால் அவர் ஒன்றை உருவாக்குகிறவர். ஆமென். ஒருவேளை நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாச்சு எனக்கு பிள்ளை இல்லை, நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்க போகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இப்போ வந்து நிழலிட போகிறாரு. அந்த நிழலிடும் போது என்ன நடக்க போகுதுன்னா, உங்களுக்குள்ள ஒன்று உருவாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் நான் பார்த்துருக்கேங்க, ஐயோ நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பெண்கள் வருவாங்க, சாதாரணமாக வருவாங்க. சிலருக்கு வந்து எழுத படிக்க கூட தெரியாது. நாங்கள் வந்து அப்படி எடுக்க மாட்டோம் எப்பயுமே, ஏன்னா நம்ம ரொம்ப டீச் பண்ணுவோம்ல பைபிள்லாம், அதனால் கண்டிப்பாக அது இருக்கும். ஆனால் சிலர் அப்படி எழுத படிக்க தெரியாட்டி கூட வல்லமையாக ஊழியம் செய்கிறாங்கன்னா அவங்கள நாங்கள் எடுத்துக்குவோம். அப்போ அப்படி வர்றவங்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூல் அட்டன் பண்ணிட்டு போய் சபைகளை ஸ்தாபிச்சிட்டாங்க. பெண்கள் சபைகளை ஸ்தாபித்து நார்த் இந்தியாவில் வந்து சாதாரணம் கிடையாது. நம்ம ஊர்லலாம் ரொம்ப சுலபமாக நம்ம ஊழியம் பண்ணுறோம் இல்லையா? நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க அந்த வீடியோ, அந்த நாடகம் பார்த்தீங்க, எவ்வளோ கொடூரமாக நடத்தப்பட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாகவே பெண்கள் வந்து ரொம்ப கொடூரமாக நடத்தப்படுறவங்க தான். இந்த மாதிரி யூபி, எம்பி அந்த மாதிரி பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா போய் ஒரு பொண்ணை, எனக்கு தெரிஞ்சு நிறைய லேடிஸ் வாலிப பிள்ளைகள் 20 வயசுலேருந்து 30 வயசு உள்ள பிள்ளைங்க போய், கல்யாணமாகாத பிள்ளைங்க போய் 2-3 சர்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. மைட்டி மிரக்கிள்ஸ். அப்படி ஒரு அற்புதம். என்ன அற்புதம்? செத்தவங்கள உயிரோடு. ஒரு பொண்ணு கற்பத்தில் குழந்தை செத்துருச்சு, இந்த பொண்ணு ஜெபம் பண்ணி இந்த கற்பத்தில் இருக்க குழந்தை உயிரோடு எழும்பிருச்சு. அந்த மாதிரி வல்லமையான, நீங்கள் நினைக்கலாம் சிஸ்டர் நம்ம கையை தட்டுவோம், நமக்கு முடியுமான்னு தெரியலையே. உங்களுக்கு முடியாது, நான் உங்களுக்கு முடியும்னே சொல்லலை. அதனால தான் சொன்னேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடும் போது, ஆவியானவர் வந்தா எல்லாமே நடந்துரும். இங்கே பாருங்க, ஆவியானவர் சாதாரண ஒரு நினச்சிக்காதீங்க, ஒரு கழுதை மேலே வந்தால் கூட அந்த கழுதை கூட அற்புத கழுதையாக மாறிடும். அதுதான் ஆவியானவருடைய வல்லமை. அந்த ஆவியானவருக்கு என்ன தேவைன்னா, இன்னைக்கு ஒரு சரீரம் தேவை, அவ்வளோதான். அவர் வந்து எனக்கு நீ ஆணாக இருக்கியா, நீ பெண்ணாக இருக்கியா அப்படிலாம் அவர் பார்க்கல. அவர் என்னன்றாரு, எனக்கு ஒரு சரீரம் வேணும். ஏன் அவருக்கு ஒரு சரீரம் வேணும் அப்படின்னா, அன்னைக்கு மரியாள் சொன்னா, ஓ ஆவியானவர் என் மேலே வருவாரா, அப்படியா, சரி சரி சரி, அப்போ உங்கள் வார்த்தையின்படியே ஆகட்டும்ட்டா. அவ்வளோதான். அவன் மூளையே யோசிக்கல, எதுவுமே யோசிக்கலாம். ஐயோ இந்த உலகம் என்ன சொல்லும், கல்லை விட்டு அடிச்சிருமே, என்னை கொன்றுவாங்களே, ஐயோ என்ன வந்து தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்களேன்னு எவ்வளவோ அவருக்கு சவால்கள் இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன சொல்லிட்டா, இல்லை இல்லை உங்கள் வார்த்தையின்படியே நடக்கட்டும் அப்படின்ட்டா. அந்த வார்த்தையின்படியே நடக்கட்டும் சொன்ன அந்த ஒரே வார்த்தையினால தான் இன்றைக்கும் மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள்னு சொல்லி அவளையெல்லாம் போற்றுகிற மாதிரி இன்னைக்கும் அவளெல்லாம் புகழ்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன தீர்மானம். நான் சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் நினைப்பேன் எப்பயுமே, என் வாழ்க்கையில் நான் எடுத்த சின்ன தீர்மானம் தான் இன்றைக்கி என்னை ஒரு ஊழியக்காரியாக மாற்றிருக்கு. நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படித்து முடித்து, நானும் எல்லோரும் வேலைக்கு எல்லாம் அந்த காலத்தில் வந்து பயங்கரமாக ஐடி கம்பெனியில் எல்லோரும் வேலைக்கு போகணும்னாங்க. அப்போ எனக்கும் வந்து எனக்கு என்னென்னா, எனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். யாருமே எனக்கு சொல்லலை ஊழியம்னா என்ன, ஏன்னா எனக்கு ஊழியமெல்லாம் தெரியாது, என் குடும்பத்தில் அப்படி கிடையாது. அப்போ யாருமே எனக்கு எதுவுமே சொல்லலை. அப்போ எனக்கு வந்து என்ன சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்துச்சுன்னா, எனக்கு இயேசுனா அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு.
அப்போது நான் ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா பெருசாக நான் செய்யணும்னு நினைக்கல. ஏதோ ஒரு சின்ன ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், என்ன உதவி முடியுமோ அப்படி தான் ஆண்டவர் எல்லாரையுமே நடத்துவார் இல்லையா. நீங்கள் கூட நிறைய பேர் இங்கே சபையில் நல்ல உதவி செய்கிறீங்க, தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் அந்த இடத்துலேயே வல்லமையாக பயன்படுத்துவார். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் நான் என்ன தீர்மானம் எடுத்தேன், நான் ஊழியக்காரரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. எங்கள் அப்பாலாம் அப்போ ரட்சிக்கவே படலை. அப்போ எப்படி இருக்கும், எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, நீ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், நீ அமெரிக்கா மாப்பிள்ளையாக கல்யாணம் பண்ணு சொல்கிறாரு. எனக்கா நான் ஊழியக்காரரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் பேச மாட்டோம். எங்கள் அப்பா இந்த பக்கம் தான், இந்த பக்கம் ஓடி போயிடுவோம் நாங்கள். அவ்வளோ பயம் எங்கள் அப்பா கிட்ட. ஆனாலும் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் தைரியமாக இல்லை நான் ஊழியக்காரரை தான் கல்யாணம். எங்கள் அப்பாவுக்கு ஊழியக்காரனாலே என்னன்னு தெரியாது. நான் ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிறவங்க தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டார். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எங்கள் அப்பா ஒன்றும் சொல்லலே போயிட்டார். ஆனால் ஆண்டவர் இந்த ப்ரொப்போசல் வந்தப்போ கர்த்தர் அந்த தீர்மானம் எல்லாரும் சொன்னாங்க, நீ முட்டாள். நாங்கள் என்ன, நீ முட்டாள் வேலை பண்ணுற, நீ படிச்சிருக்கிற, நீ ஒரு இன்ஜினியரிங் டிகிரியை வேஸ்ட் பண்ணுற, நீ போய் ஒரு ஊழியக்காரரை கல்யாணம் பண்ணுறியா, பாஸ்டர்களை நம்பாத அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஆண்டவர் எனக்கு ஊழியக்காரரை தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு, எனக்கு ஆண்டவர் அழைப்பு வச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரின்னு நான் இப்போ கல்யாணம் அந்த ஒரு தீர்மானத்தை நான் எடுத்ததுனால தான் இன்றைக்கி பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிறேன். நான் ஒரு நாளும் கனவு கூட கண்டதில்லை. நாமெல்லாம் மைக் எடுத்து நம்ம 4 பேருக்கு பேசுவோம், நம்மளுடைய வாழ்க்கை 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் ஆண்டவர் என் மேலே அப்படி ஒரு அழைப்பு வச்சுருந்தார். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்கள் நினைக்கலாம் சிஸ்டர் ஒருவேளை உங்களுக்கு அப்படி வச்சுருப்பாரா இருக்கும், எனக்கெல்லாம் அப்படி இல்லை போல. இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரின் மேலேயும் ஆண்டவர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். நீங்க 70 வயசு பாட்டியா கூட இருக்கலாம், ஒருவேளை இது வரைக்கும் உங்க அழைப்பை நீங்க தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஆண்டவர் உங்க மேல ஒரு நோக்கத்தோட தான் அனுப்பிச்சிருக்காரு இந்த பூமிக்கு. சும்மா அனுப்பவே இல்லை. உங்க மேல ஒரு நோக்கம் இருக்குதுங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. அதை நீங்க செய்யும் போது அதை செய்யக்கூடிய பலனை உங்களுக்கு ஆவியானவர் தருகிறார். அப்போ அந்த நாளில் நான் எடுத்த தீர்மானம். இன்னைக்கு நீங்க என்ன தீர்மானம்? நான் என்ன பண்ணேன் அன்னைக்கு, ஆண்டவரே இன்னொன்று நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் சரீரத்தை கொடுக்குற ஆண்டவரே, நீங்க நம்ம யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே, அவ்வளோதான் நான் ஜெபம் பண்ணேன். வேறு எதுவும் எனக்கு நான் கற்பனை கூட பண்ணலை. எனக்கும் ஆண்டவர் சொல்லலை, நீ ஒரு நாள் இப்படி நீ பிரசங்கம் அப்படி எனக்கு ஆண்டவரும் சொல்லலை. ஏன்னா நானே எதிர்பார்க்கலையே, நானே ஆசையப்படலை. அதனால் நானும் எனக்கு ஆண்டவரும் சொல்லவே இல்லை, விட்டாச்சு. ஆனால் நான் எடுத்த அந்த ஒரு சின்ன தீர்மானத்தில் ஆண்டவருக்கு ஏன் தெரியுங்களா நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனையோ தேவைகள் இருக்குது. உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் தெருவில், உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில், உங்கள் குடும்பத்தில் எவ்வளவோ தேவைகள் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அவ்வளோ தேவை இருக்குது. அந்த தேவைக்கெல்லாம் யார் பதில் தர முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் உங்களை அந்த குடும்பத்தில் வச்சுருக்கிறார்? நீங்கள் நினைக்கிறீங்க இந்த குடும்பத்தில் பிறந்தேன் பாரு, இதனால தான் நான் ஒன்றும் உருப்பிடாமல் போனேன். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்த குடும்பத்தில் ஏன் பிறந்தீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும், இந்த மகளால் தான் இந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய விமோச்சனம் வரப்போகுது, இந்த மகள் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், இந்த மகள் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சம்னு ஆண்டவர் உங்களை நம்பி உங்களை அந்த குடும்பத்தில் பிறக்க வச்சுருக்கிறார். நான் என் குடும்பத்தில் பிறந்து நான் தான் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கி என்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, எங்கள் அப்பா உட்பட, அவர் இறந்துட்டார், அவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டது உலகமாக அதிசயம். அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாமே ஆண்டவருக்காக ஊழியத்தில் ஒரு பங்காக ஒரு உதவியாக இருக்கிறாங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பிறந்தது ஒரு ஆசீர்வாதம். உங்கள் பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர் நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்கள் பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர் நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்ல வைக்கிறேன்? நம்ம பாதி நம்ம கேட்டதுக்கு அதில் என்ன, பொண்ணா பிறந்துருச்சுப்பா, பொண்ணா பிறந்துருச்சு, இதனாலேயே ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் எப்படி உங்களை படைச்சிருக்கிறாருன்னா, உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். நீங்கள் நம்புனா நம்புங்க, இந்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அது வெளிப்படுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது அந்த ஒரு சின்ன தீர்மானம் தான். ஏன்னா என் சரீரத்தை நான் கொடுத்தேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் சரீரத்தை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, அதே தான் நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். ஏன்னா உங்கள் வாய் மூலமாக தான் ஆண்டவர் உங்கள் மாமியார்கிட்டையும் பேச முடியும்,
உங்கள் வாய் மூலமாக தான் ஆண்டவர் உங்கள் நாத்தனார்கிட்ட, என்ன சிஸ்டர் இப்போதாலும் மாமியார் நாத்தனார், என்னங்க பொம்பளைங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதானே, நமக்கு தெரியும்ல. அதனால தான் என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ இந்த மாமியார் பிரச்சனை, இந்த நாத்தனார் பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க இல்லையா. நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு உதவி செய்யும்படியே ஆண்டவர் அனுப்பினவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். யோவான் 14, 16, 17, 18 நீங்கள் வாசித்து பாருங்க. அதில் இயேசு சொன்னார், நான் வசனம் போடுவீங்களா? வாசிங்க. ஆமென். போதும். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. 15. அது 16 தான் சத்தியாவியானவர்னு ஆரம்பிக்குதா தமிழ்? ஓகே. 13. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அது வேணும் எனக்கு. அது என்ன? அது வாசிங்க. இல்லை, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு அவர் வேறொரு, உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பாருங்க, அருமையான வசனம் இது. இது என்ன சொன்னார் ஆண்டவர்? இயேசு சொன்னார், நான் போகிறேன், ஆனால் நான் பிதாட்டிருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்ப போகிறேன். அது என்னது? பரிசு. இப்போ நீங்கள் பரிசு வாங்கினீங்க, ஒரு பதில் சொல்லிவிட்டு ஒரு பரிசு வாங்கினீங்க, எல்லாருமே ஆடுலாம் கொடுத்தாங்க. நீங்கள் இது மாதிரி நான் உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லை. கலக்கிட்டாங்க உங்கள் சர்ச்சில் போங்க, ஆடுலேருந்து முட்டையிலேருந்து எல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, அப்போ பரிசு வாங்கினீங்க, ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு. இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பரிசு, அவர் வந்து ஒரு பரிசுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருக்குதா? ஒன்றும் இல்லை. இது வந்து கிஃப்ட்டுன்னு சொல்லக்கூடாது. இது வந்து நீங்கள் சொன்னதுக்காக கொடுத்தாங்க, கரெக்டாக? ஆனால் நமக்கு என்னென்னா ஆண்டவர் பண்ணார், சரி நான் போகிறேன், உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன் நான் இயேசு, உனக்கு நான் ஒரு பரிசு அனுப்புகிறேம்மா. அந்த பரிசு வந்து என்னன்னா, அந்த பரிசு வந்து ஏதோ ஒரு சக்தி மட்டும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், பரிசுத்த ஆவினா ஏதோ உடம்புல உணர்ச்சி மாதிரி புல்லரிக்கும் போல. பரிசுத்த ஆவினா, இது மைக் அது போதுன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவினா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஹா ஹா ஹான்னு கத்துறது போல. பரிசுத்த ஆவினா கீழே உளுந்து புரள்றது போல. அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் எத்தனை பேர் இங்கே உண்மையை அப்படி நினைச்சிங்க? பரிசுத்த ஆவினா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகும்போது காத்திருப்பு கூட்டத்தில் ஷண்டா பல வரையான்னு சொல்கிறதா பரிசுத்த ஆவின்னு எத்தனை பேர் நினச்சிங்க? யாருமே அப்படி நினைக்கலையா? ஒரு சக்தி வருது மேலே, ஒரு உணர்ச்சி இல்லை, நம்ம உணர்ச்சி வந்துச்சுன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறோம். ஆமாம் தானே? அப்படி நினச்சிருப்பீங்க. ஆமாம் தானே? அப்படி நினச்சவங்க மட்டும் கை தூக்குங்க. கையை தூக்காம விட மாட்டீங்க போலேன்னு கை தூக்காதீங்க. நினச்சிருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே அப்படிதான், நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு சக்தி கிடையாது, அவர் வந்து ஒரு புறா கிடையாது, அவர் வந்து ஒரு தண்ணி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அக்கினி வருது. கவனிக்கிறீங்களா? என்ன? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வெள்ளம் போல ஆவியானவர் வரார், ரைட்? ஆனால் ஆவியானவர் யாருன்னா, உங்க கூடையே இருக்கும்படி அனுப்பப்பட்ட தேற்றரவாளன். ஆமென். ஆவியானவர் எப்படின்னா ஒரு நபர். எப்படி உங்க ஹஸ்பண்டோட நீங்க வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, இல்லை உங்கள் அம்மா அப்பாவோட வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, இல்லை நிறைய உறவுகளோடு இருக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் உன்னதத்திலிருந்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நபர். நம்ம என்ன நினைக்கிறோம், இயேசுனா நபர் அப்படின்னு நமக்கு புரியுது. பிதாவாகிய தேவன் அப்படின்னா நமக்கு புரியுது. ஆவினாலே நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ ஒன்று அப்படியே வர மாதிரி ஆவி அப்படின்னு. இல்லை, ஆவியானவரும் ஒரு நபராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் இயேசு என்ன சொன்னார், நான் உனக்கு அனுப்புகிறேன், அவர் தேற்றரவாளன், அவர் வந்து உன் கூடையே இருப்பாரம்மா. எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பார்? நம்மள இந்த உலகத்தில் இருக்க உறவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இல்லையா? அது எவ்வளோ பிரியமான ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒரு நாள் வரும்போது நம்மளை விட்டு போயிடுறாங்க. எவ்வளோ பிரியமான அம்மாவோ அப்பாவோ இருந்தால் கூட நீங்கள் பாருங்கள், அந்த 31 வயசு பொண்ணு
கொஞ்சம் நினச்சி பாருங்கள், எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கு. நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ எங்களோட போன மீட்டிங்குக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணுங்க 24 வயசு தான். அவ்வளோ அழகான பொம்பளை பிள்ளை. திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடுச்சு. ஒரு வியாதி இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்க அம்மா கிட்ட வந்து அம்மா அப்படின்னு சொல்லி அதுக்கு மாதிரி இருக்குது, அம்மான்ட்டு மடியிலே அப்படி இறந்துருச்சு அந்த பொண்ணு. நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். ஒரே பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு. அந்த அம்மா வந்து எங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு வந்து அங்கே 10 days கூட்டத்துக்கு வந்து அழுன்னு, ஐயோ ஏன் கேட்குறீங்க. அப்புறம் ஆண்டவர் உண்மையாகவே ஆவியானவர் அவங்கள தேற்றி ஆற்றி இப்போ அவங்க போய் அவங்க நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அப்போ அவங்க எனக்கு அடிக்கடி எழுதுவாங்க. அதான் நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் எந்த உறவும் நிரந்தரம் அல்ல. மாம்சமும் ரத்தமும் உங்களோட நிரந்தரமாக இருக்காது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யாரையாவது இழந்திருக்கலாம். உங்களுக்கு பிரியமானவர்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இல்லை உங்களை விட்டுட்டு அவங்க போயிருந்திருக்கலாம். நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அந்த மாதிரியான காரியத்தில் நீங்கள் இருக்கலாம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு மனுஷியாக என்னால் உங்களை தேற்ற முடியாது. ஆனால் ஆவியானவர் இயேசு சொன்னார், தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளன் வரும்போதுங்க உங்கள் வேலையில் எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்தாலும் அந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய ஒரே நபர் அவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அவருக்கு மிஞ்சி வேறு யாருமே கிடையாது. ஆமென். அந்த ஆவியானவர் எங்கேயோ கிடையாதுங்க. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அவரை தான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் தெரியுங்களா? இங்கே பாருங்கள், ஒருவேளை நான் சொல்லலாம், இதோ உங்களுக்கு அற்புதம் நடக்குது, இந்த அற்புதத்தை வாங்கிக்கோங்க நான் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அது இல்லை இன்னைக்கு உங்களுக்கு தேவை. உங்களுக்கு தேவை என்னன்னா, அற்புதத்தை செய்கிற ஊற்றானவரே எனக்குள்ள இருக்கிறார். அற்புதம் மட்டும் இல்லைங்க, அந்த அற்புதத்தினுடைய சோர்ஸ் அவர் ஏன் கூட இருக்கிறாரு. அப்போ எனக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு இங்கே வரும்போது மட்டும் இல்லை, அனுதினமும் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை அது எல்லாமே எனக்கு என் ஆவியானவர் கொடுத்துருவார். அவர் எனக்கு காட்டிடுவார். அந்த ஆவியானவர் ஒரு நபராக இயேசு சொன்னார், அவர் என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கிற ஆவியானவர். அப்படின்னா 24 மணி நேரமும் 7 நாட்களும் வாரத்தில் உங்களோட ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கிறார். அவர் யார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் உக்காந்தாலும் அவர் உட்கார்றாரு, நீங்கள் படுத்தா அங்கே இருக்கிறாரு, நீங்கள் கோபமாக சத்தமாக சண்டை போட்டாலும் அங்கே இருக்கிறாரு, நீ காயத்தோடு துக்கத்தோடு இருக்கும் போது அங்கே இருக்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு உடம்புல வேதனையோடு இருக்கும் போது அங்கே இருக்கிறாரு, எல்லா நேரத்துலையுமே அங்கே இருக்கிறாரு. என்ன பிரச்சனைனா, நாம் அவரை பார்க்கவே இல்லை, நாம் அவரை யோசிக்கவே இல்லை, நாம் அவரை நினைக்கவே இல்லை. அதனால தான் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நினச்சி பாருங்க, அண்ட சராசரத்தை படைச்சார், வானத்தை படைச்சு, பூமியை படைச்சு, நிலா, சூரியன், நட்சத்திரம். நேற்று நான் வானத்தை பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோ நட்சத்திரம் எங்களுடைய கேம்ப் சைட்டில் பார்த்தீங்கன்னா. நான் நினச்சேன், ஆண்டவரே எவ்வளோ அழகாக நீங்கள் படைச்சிருக்கிறீங்க, இந்த ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரா? நீங்கள் என்னைக்காவது அப்படி யோசித்துருக்கிறீங்களா? அந்த ஆண்டவர் உங்களோட இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜாத்தி, அந்த ஆண்டவர் உங்களோட இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றியுள்ள ஆள். அந்த ஆள் உங்களோடு இருந்தால் நீங்கள் அன்பே உருவானவங்க தானே. உங்களுக்கு ஏன் கோபம் வருது? உங்களுக்கு ஏன் கசப்பு இருக்குது? உங்களால் ஏன் மன்னிக்க முடியாமல் இருக்குது? அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஏன் அப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு தெரியல, நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியல. நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, நானும் ஒரு சாதாரண பொம்பளை, என்ன சர்ச்சுக்கு போகிறேன், அவ்வளோதான். கிடையாதுங்க. நீங்கள் என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே நீங்கள் சாதாரண பொம்பளையே கிடையாது, நீங்கள் அசாதாரணமான பெண்கள். அசாதாரணனா என்ன தெரியுங்களா? ஒரு இயற்கைக்கு மேற்பட்டவங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. இயற்கையாக ஒரு பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க? பெண்களுக்கு ரொம்ப கம்பேர் பாரு, அவ பெரிய ரொம்ப இதாட்டம் பெரிய இது பண்ணிட்டு வரா பாரு, அப்படி தான் நம்மளுக்கு நினைப்பாங்க சாதாரண பொம்பளைங்க. எப்படி எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் முந்தி ஓடிக்கிறா, அவள் தான் பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கிறா, இதெல்லாம் சாதாரணமாக பெண்கள் நினைக்கிறது. ஆனால் ஒரு கிறிஸ்துவை ஆவியானவரை உடைய பெண்கள் வந்து சாதாரணமானவங்க இல்லை, அவங்க அசாதாரணமானவங்க. அவங்க ஒரு பொண்ணே அப்படி வந்தால் கூட, ஆஹா என்ன ஆண்டவருடைய படைப்புப்பா, எவ்வளோ திறமை கொடுத்துக்கிறாரு ஆண்டவர் இந்த பொண்ணுக்கு, அக்கா ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, நல்ல திறமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு அசாதாரணமான பெண். ஆமென். அதுதான் நீங்கள். யாரையோ சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, நீங்கள் தான் அது. ஆமென். நீங்கள் சாதாரணமானவங்க கிடையாது. இப்படி
எனக்கு நேரம் இல்லை அது ரொம்ப நிறையா சொல்ல முடியல. ஆனால் என்ன ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லி கேட்டுக்கலாம். ஏன்னா உங்கள் முகத்துலலாம் தெரியுது எனக்கு. சரி, அப்போ நீங்கள் ஆவியானவரோடு எந்த அளவுக்கு நீங்கள் அவரை அறிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேளுங்க. அவர் பேச விரும்புகிறார் உங்களோட. எத்தனை பேருக்கு ஆவியானவரோட சத்தம் கேட்கணும் ஆசையாக இருக்கு? ஆசையாக இருக்கா? நல்லா கையை தூக்குங்கப்பா. ஆசையாக இருக்குன்னு கையை தூக்கிறதுக்கு என்ன எனக்கா கையை தூக்கி காமிக்கிறீங்க? ஆண்டவர் காமிக்கிறீங்க. சரி, அப்போ ஆவியானவர் ஒரு நபர் நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட 24 மணி நேரமும் இருக்கிறாரு. அவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா உங்களோட பேச விரும்புகிறார். என்ன பேச விரும்புகிறார்? நீங்கள் நினச்சிப்பீங்க ஐயோ அவர் என்ன பேசுவார், ஏதாவது செய்யுகின்னு சொல்லி. அப்படி இல்லை. இந்த குழம்பு வெய்யு சிஸ்டர், என்ன பேசுகிறீங்க சிஸ்டர்? ஆண்டவர் உங்ககிட்ட குழம்பு வெயின்னு சொல்லுவாரா? ஏங்க நீங்கள் பழைய ஏற்பாடு படிச்சிருக்கீங்கல்ல, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தும் போது என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? நீ என்ன சாப்பிடணும், நீ என்ன சாப்பிடக்கூடாது, நீ என்ன எப்படி சுத்தமாக இருக்கணும், எப்படி சுத்தமாக இருக்கக்கூடாது, எப்படி இதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக எல்லாத்தையுமே சொன்னார். எல்லாமே எழுதி வச்சார். ஏன் எழுதி வச்சாருன்னா உங்கள் ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு. நீங்கள் உங்கள் ஆண்டவரையும் உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி நினச்சிக்கிறீங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்க மாட்டுறாருங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ணுற, எதுவும் கேட்க மாட்டுறாரு. அதனால் நீ நினைக்கிறீங்க ஆண்டவரும் என்னை கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. உங்கள் ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப கரிசனையாக இருக்கிறாரு. உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். என் பிரியமே என் ரூபவதி அப்படின்னு சொல்கிறாரு உங்களை பார்த்து. அவ்வளோ ஸ்பெஷல் நீங்கள். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நான் என் மகள்கிட்ட பேசணும், அவகிட்ட என்ன பேசணும், எல்லாமே பேசணும். ஒரு நண்பர்கிட்ட என்னெல்லாம் பேசுவீங்க எல்லாமே பேசணும்னு நினைக்கிற ஆவியானவர். அதான் இயேசு சொன்னார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவாருங்க. நீ எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ எல்லாமே சொல்லி தருவார். கணக்கு தெரியலையா, கணக்கு சொல்லி தருவார். ஆங்கிலம் தெரியலையா, ஆங்கிலம் சொல்லி தருவார். ஐயோ ஏன் கேட்குறீங்க? ஸ்கூலுக்கு வர ஒரு லேடி வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது. அவங்க மலையாளம், இங்கிலீஷே தெரியாது. இங்கிலீஷில் ஹிந்தியும் தெரியாது. அப்போ என்னாச்சு, எங்களுக்கு ஒர்க் டியூட்டிலாம் வைப்போம். நாங்கள் அங்கே இருக்கவங்க எல்லாம் டியூட்டியும் பண்ணணும், சின்ன சின்ன வேலைங்கள்லாம். அப்போ அவங்க ஒர்க் டியூட்டி லீடர் ஹிந்தி பேசுகிறவங்க. அப்போ அந்த பொண்ணு என்னமோ உங்ககிட்ட கோவமாக கேட்டுருக்குது ஹிந்தியில். இவங்களுக்கா ஹிந்தி தெரியாது. உடனே இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஷலபரபன் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய பாஷை பேசினோடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிக்கு, ஜிஹான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படின்னா சரி சரி சரின்னு அர்த்தம். அப்புறம்தான் இந்த பொண்ணுக்கு தெரியுது இவங்க அந்நிய பாஷை பேசுறது ஹிந்தியில் பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு புரியலையா? புரிஞ்சிச்சா? அப்போ கொஞ்சம் கையை தட்டுங்க. சரி, அதாவது ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ஆவியானவருடைய பாஷை தானே அந்நிய பாஷை. அப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. பதில் தெரியாத அந்த மொழியை கூட ஆவியானவர் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அந்நிய பாஷையில் பேசும்போது அவங்க மூலமாக பதிலாக ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி நிறையா இங்கிலீஷே சுத்தமாக தெரியாதவங்க அவ்வளோ அழகாக இங்கிலீஷில் அந்நிய பாஷையில் பேசிக்கிறாங்க எங்கள் ஸ்கூலில். அப்போ ஆவியானவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சுவாரஸ்யமானவர். அவரோட நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யம். அதான் ஆண்டவர் சொல்றார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலுமே நான் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28 நீங்கள் படிக்கலாம். அப்போ உங்கள் குமாரர் மட்டும் தரிசனங்களை சொப்பனங்களை அப்படி இருக்கா? என்ன இருக்குது? உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், தரிசனங்களை காண்பாங்க. எப்படி அப்படின்னா ஆண்டவர் இவங்களுக்கு மட்டும் வைக்கல, குமாரத்திகளுக்கும் சேர்த்து வச்சுக்கிறார். ஆவியானவர் வரும் பொழுது குமாரத்திகளும் எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்படி ஆவியானவர் என்ன ஆசையாக இருக்காருன்னா, இந்த பெண்ணு மூலமாக நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன், அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், எல்லாரையும். அப்படி நான் என்ன தெரியுமா, பெண்கள்கிட்ட ஒரு பியூட்டினா, ஒரு புடவை கடைக்கு போனாலும் அந்த புடவையை போய் எல்லா பக்கமும் சொல்லிடுவாங்க, எங்கே போனாலும் அடிச்சிருவாங்க. அதனால தான் ஆண்டவர் தான் உயிர் தெழுந்த போது முதல்ல ஒரு பெண்ணுக்கிட்ட போய் சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு பொண்ணுக்கிட்ட போச்சுன்னா அது உலகத்துக்கே போயிடும்னு. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் உங்களை இங்கே ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்காரு தெரியுமா? ஏதோ உங்களுக்கு ஆடும் முயலும் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, சரியா? அது உங்களுக்கு கிடச்சிச்சு ஒரு கிஃப்ட். ஆனால் அதுக்கும் மேலே ஆவியானவர் என்ன நினைக்கிறாரு, இந்த அம்மாவை நான் அப்படியே பிடிச்சி எடுத்து அவளை நிரப்பி அவங்க வாய் மூலமாக, அவங்க கண்ணு மூலமாக, அவங்க கை மூலமாக இந்த உலகத்தையே நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொல்லி ஆவியானவர் ரொம்ப ஆசையாக உங்களை அப்படியே உத்து பார்த்துட்ருக்கிறார். ஆமாம், ஆவியானவர் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறார்.
அவர் ஒரு நபராக இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். உங்களால் அந்த ஆவியானவரை தொட முடியும். ஆவியானவர் உங்களை தொட ஆசையாக இருக்கிறார். அந்த 12 வயசில் நான் அபிஷேகம் பெற்ற போதுங்க, நான் உட்கார்ந்திருக்க இடத்துல இருந்து எவ்வளவோ தூரத்தில் தூக்கி எறியப்பட்டேன். நான் அந்த அபிஷேகம் வந்து என் மேலே விழுந்ததுனால் அப்புறம் 1.5 மணி நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்க்குறேன். நான் எங்கே இருக்குன்னே தெரில. வாயை திறந்தா தமிழே வரல. ஷாலா பரபரன்னு அந்நிய பாஷை தான் பேசுகிறேன். சரி, கொஞ்ச நேரம் ஆச்சான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் ஆனாலுமே தமிழ் வர மாட்டேங்குது. என்ன மிஸ்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மிஸ்கிட்ட போய், இந்த பொண்ணுக்கு தமிழே வர மாட்டேங்குதுன்னு. சரி, தமிழ் பேசுமா, பேச வைக்கிறாங்க. அப்பயும் தமிழ் வரல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆவியானவர் நிரப்பி என்னை அப்படியே அந்நிய பாஷை 2 நாள் அதே அனுபவம் வந்து எனக்கு இருந்துச்சு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி அதே ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறாரு. உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறாரு. அவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறாருங்க, உங்களோட தனிப்பட்ட விதத்தில். சொல்கிறேன், ஆவியானவர் என்கிட்ட எத்தனையோ விஷயங்கள் பேசிக்கிறார். அதே ஆவியார் உங்களோட பேச விரும்புகிறார். நான் ஒன்றே சொல்கிறேன், நீங்கள் ஆவியான சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேறு மனுஷியாக இருப்பீங்க. நீங்கள் இப்படி இருக்கவே மாட்டீங்க. எல்லாரையும் நேசிக்க நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ என்னால் இவங்களை நேசிக்கவே முடியல சிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இவங்களை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியலை. இவங்க மேலே மட்டும் எனக்கு கசப்பு இருக்குது. இந்த அம்மாவால் தான் என் குடும்பமே நாசமாச்சு, இவங்களால தான் என் வாழ்க்கையே வீணாச்சு. ஒருவேளை நீங்கள் அந்த கசப்போடு இங்கே உட்காந்துருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் அந்த கசப்போடு இருக்கிறீங்களோ அவ்வளோ நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், எவனை நீ மன்னிக்கிறியோ உனக்கு மன்னிக்கப்பட்டுரும். அவன் நீ மன்னிச்சுன்னா அவனை மன்னிச்சிருவேன், நீ மன்னிக்கலைன்னா அவனை மன்னிக்க மாட்டேன்னு ஒரு ஊழியக்காரங்க சொன்னார். அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ யார் மேலேயாவது கசப்போடு இருந்து யார் மேலேயாவது மன்னிக்காது இருந்தேனா உனக்கும் அது மன்னிக்கப்படாது. ஆண்டவர் சொன்னார், அப்படி மன்னிக்காதவங்க வந்து உபாதியர்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவாங்களாம். அதனால தான் நம்ம சரீரத்தில் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா எலும்பில் வியாதி வர்றதோ, இல்லை வயிற்று பிரச்சனை வருதோ, இல்லை சரீரங்களில் இருக்கிற பிரச்சனைகள். நம்ம நினைக்கிறோம் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை. இப்போ பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டாக்டர் கூட சொன்னாங்க பார்த்தீங்களா, சைக்கோசோமேட்டிக் வியாதிகள் நிறையா வருதுன்னு. இப்போ நாங்கள் கூட பார்க்குறோம், எங்களோட ஸ்கூல்ஸில் கூட நிறைய பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக காயப்படுறவங்க. ஏன் பெண்கள் ரொம்ப அதிகமாக காயப்படுறவங்கன்னா, பெண்கள் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள். பெண்கள் வந்து என்ன சொல்கிறது, இமோஷ்னல் பீயிங். அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அன்பா வாரி கொட்டுறது, கசப்பா வாரி கொட்டுறது, எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஆண்டவர் உங்களை அப்படி படைச்சிருக்கிறாரு. அப்போ இங்கே அப்படி ரொம்ப உணர்ச்சியில் ரொம்ப இதாக இருக்கிறதுனால பிசாசும் என்ன பண்ணுறான், உங்களை சீக்கிரமாக காயப்படுத்திடுறான். அதுக்குன்னே உங்களுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கிறான் இல்லையா? உங்கள் வீடுகளில் எல்லா அண்ணாளுக்குமே ஒரு பெண்ணினாள் இருக்கிறா. எத்தனை பேருக்கு அண்ணாள் கதை தெரியும் இல்லை? அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெண்ணினாள் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே, அது யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ காலம் அதையே நினச்சி அவங்கள மன்னிக்க முடியாமல் வாழ்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே முடியாது. நான் இப்போ என்ன சொல்கிறேன், மன்னிச்சிருங்க சிஸ்டர், மன்னிக்க தான் முடியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கும் உதவி செய்யத்தான் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், ஆவியானவர் அவர் அன்பின் ஆவியானவர். ஆமென். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தார் பாருங்க. ரோமர் 5:5 சொல்லப்படுது, ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குதான். அப்போ அந்த ஆவியானவர் வரும் பொழுதே என்ன உங்களுக்குள்ளே வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? வாயை திறந்து சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? தேவனுடைய அன்பு. அன்பு இல்லை, தேவ அன்பு. மனுஷ அன்பு என்ன, நீ இதை கொடுத்தா நான் உன்னை நேசிக்கிறேன். மனுஷ அன்பு, ஏம்மா நீ நல்லா இருக்கியான்ட்டு நான் உன்ட்ட நல்லா இருக்கிறேன். அந்த அன்பு இல்லை. அந்த அன்பு என்ன பண்ணும், நாளைக்கு உங்களை யாராவது விரோதிச்சா நீங்களும் விரோதிச்சிருவீங்க. உங்களை காயப்படுத்தினா நீங்களும் ரொம்ப கோச்சிப்பீங்க, கசப்பாயிருவீங்க. ஆனால் தேவ அன்பு இருக்கு பாருங்க, அந்த தேவ அன்பு எல்லாவற்றையும் சகிக்குமா, எல்லாவற்றையும் தாங்குமா. அந்த அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஒரு அற்புதத்துக்கு தடை இருக்குதா, இல்லை உங்கள் சரீரத்தில் பல நாள் வியாதி அப்படியே உங்களை விட்டு போகாமல் இருக்குதா, இல்லை உங்களால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியலையா, தேவ பிரசனத்தை உணர முடியலையா, சமாதானம் உங்களுக்கு இல்லையா, உங்கள் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்களுக்குள்ள கசப்பு இருக்குதா, உங்களுக்குள்ள யாரையாவது நீங்கள் மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? நான் ஒன்று சொல்கிறேன். நான் என்ன சொல்ல போகிறதில்ல, நீ தப்புமா அவங்க சரிம்மா, அந்த கதைக்கெலாம் நான் வரல. அவங்க தப்போ நீங்கள் தப்போ, அவங்க சரியோ நீங்கள் சரியோ, அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல ஆண்டவர் விரும்புகிறாருன்னா,
உங்களை மனதார அவங்கள மன்னிக்க சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் அப்படி மன்னிக்காத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பிசாசுக்கு வாசலை திறக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய போராட்டங்கள் எல்லாமே வருது. இப்போ அதுக்கு நேரம் இல்லை. பெனிடானி ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, கொடூர சாபங்களை உடைப்பது எப்படின்னு. அந்த புஸ்தகத்தை வாங்கி தயவுசெய்து வாங்கி படிங்க. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இல்லையா, சத்தியத்தை வாங்குன்றிருக்கு. அதனால் நீங்கள் இதுக்கு உங்கள் ஏதாவது ஒரு புஸ்தகம், நீங்கள் முக்கியமாக இந்த புஸ்தகம் நீங்கள் எல்லாருமே வாங்கணும்னு நான் விரும்புகிறேன். கொடூர சாபங்களை முறிப்பது எப்படி, அதை நீங்கள் படிச்சுன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரி, இப்போ இந்த வாசலை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? சிம்பிள், மன்னிக்கணும், அவ்வளோதான். சிஸ்டர், எனக்கு அதை நினச்சா மன்னிக்கவே முடியாது, என் மனசில் அதை நினச்சாலே என்னால் முடியாதுன்னு உங்களுக்கு சொல்கிறீங்க. ஓகே, அதை ஆண்டவர் புரிஞ்சுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ மனசார இல்லை, உன் வாயை திறந்து இந்த ஆளை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் இவரை மன்னிக்கிறேன், என் ஹஸ்பண்டை மன்னிக்கிறேன், என் மாமியாரை மன்னிக்கிறேன், இல்லை என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க அவங்கள நான் மன்னிக்கிறேன். யாரை மன்னிக்கணுமோ வாயை திறந்து ஜஸ்ட்டு நீ மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள், அது போதும். அந்த சொன்ன அந்த நொடியிலே நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த அற்புதம் இதுவரைக்கும் நடக்காமல் இருக்குதோ அந்த அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இதெல்லாம் வேதத்தினுடைய விதிகள். அது மீறி நம்ம என்ன நினைக்கிறோம், நான் 40 நாள் உபவாசம் போட போகிறேன், ஒன்றும் நடக்காது. 40 நாள் நீங்கள் உபவாசம் போடுங்க, மனசில் கசப்போட ஒருத்தரை மன்னிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது இல்லை. அப்போ உங்களுக்கு எப்படி ஆவியான உதவி செய்கிறார்னா, அந்த மன்னிக்கிறதுக்கு கூட ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். உங்களோட கூட இருக்கிறவர் உங்களை மன்னிக்கும்படி, உங்களை எல்லாரையும் நேசிக்கும் கூட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த அளவுக்கு ஆவியானவர் உங்களுக்கு நெருக்கமானவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை மற்றவங்களோ கூட தான் இருக்கிறாங்க இல்லையா, கூட இருக்கிறாங்க, வந்துடுவாங்க போவாங்க. ஆனால் ஆவியானவர் அப்படி இல்லை. அவர் என்றென்றைக்கும் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் ஆவியானவர். அப்போ உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஆவியானவர். அப்போ பார்த்து உங்க நினச்சி பாருங்கள், அப்போ நீங்கள் எவ்வளோ விலையேற பெற்றவர்கள். அன்னைக்கு அந்த மரியாள் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு அப்படி சொன்ன அந்த நொடியிலேயே கர்த்தருடைய ஆவியானவர் அவள் மேல் வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவள் மேல் வந்தோடனே என்னாச்சு, உடனே உள்ள இயேசு அப்படியே உருவாக்கப்பட்டார். இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறார்னா என்ன அடையாளம்? உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். அப்போ அந்த இயேசுவை உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டுறது தான் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு மக்கள் இயேசுவை எங்கே போய் பார்ப்பாங்க? சினிமாவில் பார்க்குறதா? இல்லை. இன்றைக்கு நீங்கள் தான் இயேசுவாக இருக்கிறீங்க இந்த பூமியில். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாய் தான் இயேசுனுடைய வார்த்தையை பேசணும், உங்கள் கைகள் தான் இயேசுனுடைய கைகளாக செயல்படணும். அதற்கு தான் ஆவியானவரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவரோடு நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்களோ அப்படின்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், சிம்பிளாக என்ன பண்ணணும். பைபிளில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியானவரை பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதை எடுத்து வாசித்து தியானம் பண்ணுங்க, சரியா? அடுத்து ஆவியானவரோட எப்போதும் பேசுங்க. என்ன பேசுறது? ஆவியானவரே, நான் இங்கே போகலாமா, இங்கே செய்யலாமா, இவங்களோட இதை பேசலாமா, இந்த படிப்பு படிக்கலாமா, இந்த வேலைக்கு நான் போகலாமா. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் தெரியுங்களா? உங்கள் எதிர்காலத்தை அறிஞ்சவர் யார்? ஆவியானவர் தான். அவர் தான் உங்களுடைய வாழ்க்கை உருவாகும் போது அங்கே இருந்தவர். 1 கொரிந்தியர் 2:11 வசனத்துலேருந்து நீங்கள் அப்புறம் படித்து பாருங்கள். வசனம் சொல்லுது, கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லையா. என்னென்னா ஆண்டவர் உங்களுக்காக என்னெல்லாம் வச்சுருக்கிறாரோ அதெல்லாம் உங்கள் இயற்கையான கண்ணுக்கு தெரியாது, உங்கள் இயற்கையான காதுக்கு கேட்காது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆவியானவர் அவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நீங்கள் ஆவியானவரே, நான் என்ன, என் எதிர்காலம் என்ன, நான் என்ன செய்யட்டும், இந்த சூழ்நிலையில் நான் எப்படி நடந்துக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ஆவியானவரை கேட்க 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 ஆவியானவர் உங்களை ரொம்ப அழகாக நடத்துவார். நீங்கள் பாருங்கள், அந்த தெபோராள் அந்த சத்ருவை அழிக்கிறதுக்கு ஆவியானவர் அழகாக நடத்தினார். அவளுக்கு சொன்னார், நீ இந்த பக்கமாக போகணும், இவ்வளோ பேரை கூட்டிக்கிட்டு போ, இவங்களெல்லாம் நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகாக நடத்தினார். அதனால தான் அவளுக்கு வெற்றி கிடச்சிச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியாக வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே ஆவியானவர் புது புது ஐடியாக்களை கொடுப்பார். புதுசாக வியாபாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அறிவை தருவார். பெண்களுக்குள்ளே எவ்வளவோ தாளந்துகள், திறமைகள் இருக்குது. நீங்கள் ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் வாழ பழகிட்டீங்கன்னா நாளைக்கே நீங்கள் தான் லீடியாவாக இருப்பீங்க, நீங்கள் தான் உங்களுடைய இடத்துல தபித்தாவாக இருப்பீங்க,
நீங்கள் எழும்பி நீங்கள் பலருக்கு நீங்கள் வேலை போட்டு கொடுக்கலாம். நீங்கள் பல புதிய கண்டுபிடிப்புகளை, வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். பாருங்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் தான் சொந்த அறிவில் என்னென்னமோ பண்ணுறாங்க. வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். நான் சொல்கிறேன், அந்த புத்தியை தரதே ஆவியானவர் தான். ஆமென். ஏன்னா ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர். ஏசாயா 11:2 நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆவியானவர் வந்து ஞானத்தின் ஆவியானவர். அப்போ அந்த ஞானத்தின் ஊற்றான ஆவியானவரே உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ நீங்கள் புத்தி, ஐயோ எனக்கு புத்தியே இல்லை, எங்கள் ஹஸ்பண்டை எப்படி நான் சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல, என் வாலிப பிள்ளைங்களை நான் எப்படி நடத்துறதுனே எனக்கு தெரியல, சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆவியான நிரம்பின ஒரு பெண்மணியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய அன்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருப்பார். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு பயங்கரமாக கீழ்ப்படிவாங்க. ஒன்று நீங்கள் ஆவினால் நடத்தப்படணும். என்னோடய பொண்ணு சொல்லுவாள், ஐயோ எங்கள் அம்மாவுக்கு உடம்பெல்லாம் கண்ணு அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா நான் இந்த ரூமில் உட்காந்துருப்பேன், அவள் அந்த ரூம்லேருந்து நான் இங்கே சொல்லுவேன், பாப்பு கரெக்டாக கேட்பேன், என்ன பண்ணுற இந்த பண்ணுறியான்னு. ஐயோ எப்படிம்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்பாவ. ஸோ எங்கள் அம்மாவுக்கு உடம்பெல்லாம் கண்ணுன்னு சொல்லுவாள். உண்மையே நீங்கள் ஆவினாலே நீங்கள் நடத்தப்பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மறைவாக ஒன்றுமே இருக்க முடியாது. உங்களுக்கு அதிர்ச்சிகரமான காரியமே இருக்காது. நீங்கள் ஆச்சரியமே பட தேவையில்லை. நீங்கள் நினைக்க, ஐயோ இது ஏன் நமக்கு தெரியாமல் போச்சுன்னே இருக்கவே இருக்காது. ஏதோ ஒன்று நடக்குதுன்னா ஆவியானவர் முதலையே உங்களுக்கு காட்டிடுவார். நீங்கள் நினைக்காதீங்க, ஐயோ அது பெருசாக அபிஷேகம் பண்ண இல்லைங்க. ஆவியானால் நிரம்பின ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் ஆண்டவர் கொடுத்த வரம் அது. ஆமென். ஏன்னா ஆவியானவங்களுக்குள்ளே வரும்போது என்ன நடக்குன்னா, உங்கள் கண்ணு திறந்துருது. எந்த கண்ணு? மாம்ச கண்ணு இல்லை, ஆவி கண்ணு. அப்போ அந்த கண்ணு திறந்துருச்சா, உங்கள் பையன் ஏதோ ஒரு விதத்தில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குதா, ஆவியானவர் சொல்லிடுவார், கனவு வந்துடும். ஐயோ நான் அப்படி கனவு கண்டேனே, உடனே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, உடச்சிருங்க பிசாசுனுடையது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கைங்க. நினைக்கலாம், எனக்கு சந்தோஷமே இல்லைங்க என் வாழ்க்கையில், எப்போதும் எனக்கு அழுக தான். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஏன் தெரியுமா உங்களுக்கு அழுக? நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய ஊற்றும் வேற ஒரு இடமா இருக்கிறதுனால தான். ஆண்டவர் சொன்னார், ஜெரேமியா 2:13 நினைக்கிறேன், எரேமியா 2:13, மக்கள் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஒன்று, ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். அதுதான் நம்ம பிரச்சனை. ஜீவ ஊற்றாகிய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நாம் அவரை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வேற ஊற்று, வேற பக்கம் போய் தேடுறோம். அக்கா உங்களுக்கு தெரியுமா விஷயம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கு போய் உட்காந்து புலம்புறோம். இங்கே போய் இதுக்கு ஏதாவது பிரச்சனையை சமாளிக்க ஏதாவது சொல்லுங்களேன் இன்னொருத்தவங்கிட்ட போய் கேட்குறோம். அது ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட போய் கேட்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க, வேற ஒரு தொட்டிகளை, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். அப்போ தண்ணியே நிற்காத தொட்டினா என்ன அர்த்தம்னா, வேற எங்கெல்லாம் உதவி கேட்டு போறீங்களோ அதெல்லாம் தண்ணி நிற்காத தொட்டி. ஆனால் உங்களுக்குள்ளேயே ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் அவர் ஊற்றாக உள்ளே இருக்கிறார். அதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து போகும். அதனால ஆவியானவர் வெளியே இல்லைங்க, இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் ஜீவ ஆவியானவர். அவர் உள்ளிருந்து பொங்கி 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 வராரு. அப்ப என்ன நடக்கும்னா, எப்படி தெபோரா கிட்ட எல்லாரும் வந்து, தெபோராமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு தான் தீர்வு சொல்லுங்களேன்னு கேட்டாங்களோ, அது மாதிரி உங்க குடும்பத்துல உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து, சிஸ்டர் இதுக்கு ஏதாவது பிரச்சனை, இதுக்கு தீர்வு சொல்லுங்களேன்னு சொல்ற நிலைமையில தான் நீங்க இருக்கணும். நீங்க போய் தொட்டியை தேடக்கூடாது, உங்களுக்குள்ளேயே ஊற்று இருக்குது. ஆமென். எத்தனை பேர் அந்த ஊற்றை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க, சிஸ்டர் நீங்கள் சொல்லதெல்லாம் எனக்கு புரியுது, இன்னையிலிருந்து நான் ஆவியானவரை பற்றி அதிகமாக படிக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, ஏன்னா இப்போ என்னால் எதுவுமே எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா? உங்களுக்கு பைபிள் இருக்குது, நீங்களே பைபிள் எடுத்து உட்காந்து ஆவியானவர் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் ஆவியானவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருங்க. ஆவியானவரே என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க, அவர்கிட்ட பேசுங்க. அப்படி பேச 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 ஆவியானவர் உங்களை படிப்படியாக நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னன்னா, அவங்கள நடத்துறதுக்கே அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இருந்துச்சான். அவங்க ஒரு இடத்துல உட்காந்து செட்டில் ஆயிடுவாங்க. எப்போ அந்த மேகம் எழும்புதோ அப்போ தான் அவங்க புறப்பட்டு போவாங்க. தெரியுது, ஞாபகம் இருக்கா?
சரியா? அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க. அதே மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் இன்றைக்கு உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறது. ஆமென். ஆவியானவர் தான் அந்த அக்கினி ஸ்தம்பம். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப அவர் எழும்புனா நீங்க எழும்பிருங்க, அவர் உட்காருனா உட்காருங்க. ஒரு முறை எத்தனை பேருக்கு ஜாய்ஸ் மேயர் தெரியும்? ஜாய்ஸ் மேயர் ஒரு வல்லமையான ஊழியக்காரி இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை கேட்டிங்கன்னா ஐயோ இயேசுவே. இப்போ நீங்கள் ஒரு கதை பார்த்தீங்களா, அதோட ஒரு மோசமானது என்னென்னா, அவங்க சொந்த அப்பாவே அவங்கள 800 தடவை கற்பழிச்சிருக்கிறார். சொந்த அப்பா அவங்கள 800 டைம்ஸ் ஷி வாஸ் ரேப்ட். அவங்க ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க, கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படின்னா அவங்க அம்மா முன்னாடியே கற்பழிச்சிருவாராம், சுடுகாட்டில் கொண்டு போய் கற்பழிச்சுவார், கல்லறையில், அப்புறம் காருக்குள்ளே அப்படி ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் அவர். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கடவுளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் நினைப்பேன், நான் மட்டும் ஆண்டா நரகத்தோட மோசமாக தான்ப்பா அந்த ஆளுக்கு நான் கொடுத்துருப்பேன். அப்படி தான் நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் அந்த ஜாய்ஸ் மேயர் ரட்சிக்கப்பட்டாங்க. நினச்சி பாருங்கள், அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்களுடைய முதல் திருமண வாழ்க்கையும் ஒரு தோல்வி ஆயிடுச்சு. பயங்கரமான ஸ்மோக்கரை ஆகிட்டாங்க. அவங்க சிகரெட் பயங்கரமாக பிடிப்பாங்க. அவங்க பிரெஸ்ட் கேன்சர் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் எல்லாத்துலேருந்து அவங்கள சுகமாக்கி விடுதலையாக்கி, அவங்க ஒரு டைமில் என்னன்னா போய் பிரசங்கம்லாம் பண்ணிட்டு வந்துட்டு உள்ளே போய் சிகரெட் குடிப்பாங்களாம். அப்படி ஒரு கட்டுகளில் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆவியானவரோடு அந்த அளவுக்கு அப்போ தெரியல. அப்போ என்ன ஆச்சு, ஆவியானவர் அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அப்போ ஒரு நாள் ஆவியானவர் சொன்னாராம், ஜாய்ஸ் போய் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வானாராம். நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், அப்பாலே போ சாத்தானே சொல்லியிருப்போம் தானே. அவங்கள என்ன ஆண்டவரே, என்ன ஜோக் அடிக்கிறீங்களா, எங்கள் அப்பாவை போய் நான் கூப்பிட்டு வர்றதா, சான்ஸே கிடையாதுனாராம். அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரணும், உங்கள் அப்பாவை நீ மன்னிக்கணும்னு சொன்னார். எவ்வளோ இம்பாசிபிள். எங்களுடைய ஸ்கூல்ஸில் கூட நிறைய பொம்பளை பிள்ளைங்க வராங்க நார்த் இந்தியாவிலேருந்து. நான் நிறைய இப்போ கூட அது நடக்குது. எத்தனையோ அப்பாக்களால் கற்பழிக்கப்பட்ட பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. சொந்த சகோதரனால் கற்பழிக்கப்பட்ட பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை இங்கே இருக்கிற நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம். உங்கள் சொந்த குடும்பத்தினரால் தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். யார்கிட்டையுமே அதை நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை நேசிக்கிற ஆவியானவர், உங்களோடு கூட இருக்கிற ஆவியானவர், நீங்கள் கடந்து போன பாதையை அவர் அறிஞ்சிருக்கிறாருங்க. அவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அவர் உங்கள் காயங்களை கட்ட விரும்புகிறார். அவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். என்னாச்சு தெரியுமா ஜாய்ஸ் மேயருக்கு? சரி ஆண்டவரே நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. பாருங்கள், அவங்க தான் ஜாய்ஸ் மேயர். அவங்க கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாங்க, அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு மன்னிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அவங்க மன்னிச்சு அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி தன்னுடைய கையினால் அவருக்கு ஞானஸ்தானமும் கொடுத்து. நினச்சி பாருங்கள், ஜாய்ஸ் மேயரை விட மோசமாக உங்களுக்கு யாருக்காவது பண்ணியிருப்பாங்களா என்ன? அப்படி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 800 தடவை யாராவது உங்களை கற்பழிச்சுக்கிறாங்களா? உங்கள் அப்பா கற்பழிச்சுக்கிறாரா? இல்லை, அப்படி நமக்கு தெரியல. அவ்வளோ மோசமாக இருந்தவங்க. அவங்க அப்பா அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. அவங்க என்னைக்கு அவங்க தகப்பனை மன்னிச்சு அவங்க தகப்பனை அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ அந்த நாளில் இருந்து அவங்க ஊழியம் சர்வதேச ஊழியமாக மாறுச்சு. ஏன்னா அவங்க எடுத்த அந்த ஒரு தீர்மானம், நான் மன்னிப்பேன். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே மன்னிப்பு தான். நீங்கள் மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சுக்கிற ஒன்றையுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது. என்னோடய வாழ்க்கை நீங்கள் நினைக்கலாம், சிஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும் சிஸ்டர், நீங்களாம் நல்லா ஜாலியாக இருந்திருப்பீங்க போலன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் எவ்வளோ பயங்கரமான பாதைகளில் எத்தனையோ உங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் நடந்திருக்குமோ அதெல்லாம் எனக்கும் தான் நடந்திருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள் தான். அதான் ஜாய்ஸ் மேயர் சொல்லுவாங்க, ஒரு சூழ்நிலை உன்னை கசப்பானவளாயும் மாற்ற முடியும், சிறப்பானவளாயும் மாற்ற முடியும். ஆமென். எனிதிங் கேன் மேக் யூ பிட்டர் ஆர் பெட்டர். உங்களை சிறப்பாகவும் மாற்றலாம், கசப்பாகவும் மாற்றலாம். நீங்கள் கசப்பாக இருந்து சாகணும் விரும்புகிறீங்களா? இல்லவே இல்லை. நான் முடிவு பண்ணேன், நான் சிறப்பாக தான் பார்க்கணும். நான் என் ஆண்டவர் என் மேலே ஒரு அழைப்பு வச்சுக்கிறார். நான் வாழ்கிறதே அதுக்காக தான். அதுக்காக நான் வாழ்ந்து போயிடணும் ஆண்டவர்கிட்ட, அவ்வளோதான். மற்றதெல்லாம் இல்லை. என்னை காயப்படுத்துறியா, படுத்திக்கோங்க, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் போயிடணும். நமக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. ஏன் அப்படி வந்துச்சுன்னா, என் மேலிருந்த ஆவியானவர், எனக்குள்ளிருந்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி பெண்ணினால் இருந்தாங்க. ஐயோயோயோயோ, நான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லைக்கா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவ்வளோ பயங்கரமாக பேரை டேமேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நான் அவங்கள பயங்கரமாக ப்ளெஸ் பண்ணி, அவங்க அப்படி பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பார்த்து, அவங்கள போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிடுவேன்.
என்னோட சொந்த பலத்தில் பண்ணேன்னு நினச்சிங்க, முள்ள கசப்பிச்சு வா உன்னை கட்டி, அப்படிலாம் இல்லை. உண்மையாகவே அன்போடு கூட போய் அவங்கள கட்டி பிடிச்சி அவங்களுக்கு நான் ஒரு கசப்பு இல்லாமல் எதனால் அப்படி எனக்கு முடிஞ்சிச்சு தெரியுமா? நான் எப்பயுமே ஆவியாண்ட கேட்பேன், ஆவியானவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, ஆவியானவரே என்னால் முடியல, அவங்கள என்னால் மன்னிக்க முடியல, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஆனால் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்க 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 ஆவியானவர் என்ன பண்ணார், என் கண்ணையே மாற்றிட்டார். ஜாய்ஸ் மேயரோட கண்ணை ஆண்டவர் மாற்றிருப்பார். நீங்கள் நினச்சி பாருங்கள், அவங்க அப்பாவை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கணும். வந்து 800 முறை கற்பழித்த ஒரு ஆள் தானே ஒரு 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 அதிர்ச்சி இருக்கும்ல உள்ள. ஐயோ எங்கள் அப்பா தொட்டாலே அருவருப்புன்னு இருக்கும்ல. ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு சொல்லிச்சு நிறைய பேர் அந்த பொண்ணு அப்யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க அப்பா கூட தொட்டா பிடிக்காது அந்த பொண்ணுக்கு. அவங்க அப்பா தொட்டாலே அதுக்கு அருவருப்பாக இருக்குமா. ஐயோன்னு இந்த ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் 1 மாதம் முடிஞ்சு போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிது. அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு முத்தம் கொடுத்தேன்னு வந்து என்கிட்ட சொல்லிச்சு. ஏன்னா அந்த பயத்தை ஆவியானவர் பிடிங்கி எடுத்து போட்டார். நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாமே ஆவியானவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அதனால தான் இயேசு சொன்னார் தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளனுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லைங்க, அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. அதுக்கு நான் தான் உனக்காக வழக்காடுகிறவள், நான் உன்னுடைய உதவியாளன், நான் உன்னுடைய தேற்றரவாளன், நான் உன் பக்கத்திலேயே 24 மணி நேரம் நிற்கிறேன், உன்னை பலப்படுத்துகிறேன், நான் தான் உன்னை பலப்படுத்துகிறேன். உங்களுக்கு பலவீனமாக இருக்கா சரீரத்தில்? ஐயோ எனக்கு ரொம்ப சரீரத்தில் எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆவியானவர்கிட்ட, ஆவியானவரே நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும், உங்களுக்கு ஒரு உற்சாகம், உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பலத்தினால ஆவியானவர் இடை கட்டிடுவார். அந்த ஆவியானவர் ஒரு நண்பனை போல உங்களுக்காக பரிசாக இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஐயோ நான் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்போ தான் ஆவி, அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கு இப்போ நீங்கள் ஆவியானவரே வாங்க, என்னை தொடுங்க, என்னை நிரப்புங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் போதுங்க, ஆவியானவர் அப்படியே உங்களை தொற்றுவார், ஆவியானவர் உங்களை அப்படியே நிரப்பிடுவார். நீங்களும் ஒரு தெபோராளா, நீங்களும் ஒரு மரியாளா நீங்கள் எழும்பி ஆண்டவருக்காக நீங்கள் வல்லமையாக பிரகாசிக்க முடியும். என்னுடைய ஆசை இல்லை, அது ஆண்டவரோட ஆசை. இன்றைக்கு இங்கே வந்திருக்க பெண்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, இதில் நீங்கள் ஒரு எத்தனை பேருன்னு தெரியல டோட்டல், இதில் ஒரு கொஞ்சம் பேராவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க புரிஞ்சுக்கிட்டு, நான் ஆவியானவருக்காக எழும்ப போகிறேன், நீங்கள் எழும்பிட்டின்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதம். ஒரு தெபோரா அவ்வளோ பெரிய நாட்டையே காப்பாற்றினா, இங்கே அத்தனை தெபோராக்கள் இருக்கீங்க, அப்போ எவ்வளோ பெரிய காரியங்களை நீங்கள் செய்யலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்கு அந்தளவுக்கு அறிவில்லையே நினைக்கலாம். நான் சொல்கிறேன், ஆவியானவர்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார். நீ கேளுங்க, எனக்கு பைபிள் படித்தா புரியல ஆவியானவரே. நான் ஒன்று சொல்கிறேன், யாரை வேதத்தை எழுதுனது யார்? பரிசுத்த ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் எழுதப்பட்டது வேதம். அப்போ யார் எழுதினாரோ அவங்க தானே நல்லா விளக்குவாங்க உங்களுக்கு, இல்லையா? இப்போ நான் ஒரு புஸ்தகம் எழுதுகிறேன், அந்த புஸ்தகத்தை குடிச்சு படிக்கிறேன், நீங்கள் அந்த புஸ்தகத்துக்கு படிக்கிறப்ப நானே பக்கத்தில் வந்து உட்காந்து இதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியுமா புரியாதா? ஏன்னா நான் தானே அந்த புஸ்தகத்தை எழுதுனது. அதே மாதிரி தான் ஆவியானவர் எழுதின வேத புஸ்தகத்தை ஆவியானவர் இல்லாமல் வாசிக்கும் போது தான் பிரச்சனை. நீங்கள் படிக்கும் போதே ஆவியானவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, இது என்ன சொல்கிறீங்க, இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டு 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 படிச்சிங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ வெளிப்பாடு வார்த்தையிலிருந்து வருதோ அவ்வளோ வெற்றியுள்ள வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. ஆமென். பாருங்க, சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த என்ன இன்னைக்கு ஆண்டவர் ஊழியக்காரியாக பயன்படுத்துகிறாருன்னா, நிச்சயமாக உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த ஆசையாக இருக்கிறார். ஒன்னே ஒரு தீர்மானம் தான், நம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும் ஆண்டவரே, இதோ என் சரீரத்தை உங்களுக்கு தரேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டா போதும். உங்கள் சரீரம் தான் ஆவியானவருக்கு தேவை. அவருக்கு உங்கள் கண்ணு தேவை, உங்கள் கை தேவை, உங்கள் வாய் தேவை, அவ்வளோதான். நான் கூட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், ஆவியானவரே என்ன பேசுன்னு தெரியல, நீங்கள் என்னை எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த சரீரத்தை பயன்படுத்துங்க, நீங்கள் என் மூலமாக பேசுங்க, அவ்வளோதான். ஊழியன்னா அவ்வளோதான். நீங்கள் போய் ஆண்டவருக்கு நல்ல ஆண்டவரோட வாழுங்க, டெய்லி நடந்துக்கோங்க, பேசுங்க, எல்லாம் செய்யுங்க. அப்புறம் மக்கள்கிட்ட பார்க்கும்போது ஆவியானவர் என்ன பேசணுமோ அதை டக்குன்னு பேச வைங்க, அவ்வளோதான். நான் சொன்னேன், ஜாய்ஸ் மேயருக்கு ஆண்டவர் அந்த கண்ணை மாற்றினார், அதே மாதிரி ஆண்டவர் உங்கள் கண்களை மாற்றுவார். இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த உங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள், உங்களை பிரச்சனை பண்ணுறவங்கள நீங்கள் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் எப்படி அவங்கள பார்க்குறாரோ அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்கள், எல்லா மனிதன் வாழ்க்கையிலுமே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. இப்போ ஜாய்ஸ் மேயரோட அப்பா கூட சின்ன வயசில் அவரை யார் என்ன சீரழிச்சாங்களோ தெரியாது, அதனால தான் அவருக்குள்ளே இந்த பிசாசு ஜாய்ஸ் மேயரை வந்து சீரழிச்சிச்சு. அதே தான் இன்னைக்கு ஒரு மனுஷன் உங்களை உபத்திரப்படுத்துகிறான், இல்லை உங்கள் கணவரே உங்களை ரொம்ப தொல்லைப்படுத்துறாரு, தொந்தரவுப்படுத்துறாரு. என்ன காரணம்?
காரணம் என்னென்னா, அவருடைய குழந்தை பருவத்தில் அவருக்கு நடந்த காரியங்கள் அது நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நீங்கள் ஒரு ஆவியில் நிறந்த பெண்ணாக இருக்கும்போது உங்கள் கண்ணே வேறு மாதிரி பார்க்கும். ஓ, இந்த அம்மாவுக்கு அடிக்கடி ரொம்ப கோவம் வருது, இவங்களுக்கு பின்னாடி காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சாதாரணமாக இந்த பொம்பளை என்ன அப்படி சொல்ல மாட்டீங்க இனிமேல். ஓ, இவங்களுக்கு இதான் பிரச்சனையான்றத ஆண்டவர் உங்கள் கண்ணை வேற கண்ணாடி போட்டு பார்ப்பீங்க. ஆண்டவரோட கண்ணாடியினால் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நினச்சி பாருங்கள், அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு யார் மேலேயுமே கசப்பு இருக்காது, யாரையுமே நீங்கள் வெறுக்க மாட்டீங்க, யார் மேலேயுமே பொறாமப்பட மாட்டீங்க, எல்லாரையுமே ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எல்லாரையுமே நேசிக்க ஆரம்பிக்கும் போது என்னாகும் தெரியுமா? ஆவியானவங்களுக்குள்ளேருந்து பாய்ந்து போக ஆரம்பிச்சிருவார். அவங்க அழுகும் போது நீங்கள் அழுவீங்க, மற்றவங்க கஷ்டப்படும் போது நீங்கள் உங்கள் உள்ள கொதிக்கும், ஐயோ ஆண்டவரே நான் அவங்களுக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. எத்தனை பேர் இப்படி ஆசையாக இருக்கிறீங்களா? ஸோ நம்ம ஆவியானவரை வரவேற்பு கேட்போமா? ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு கேட்போமா? எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் இப்போ மட்டன் பிரியாணியை நினைக்காதீங்க, இப்போ ஐயோ பசிக்குதுன்னு நினைக்காதீங்க, டயர்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ஆவியானவர் உங்களை தொடுகிற நேரம். ஆமென். உங்கள் அற்புதத்துக்கான வாசல் திறக்கப்படுகிற நேரம். இந்த நேரம் தான் இந்த மீட்டிங்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நேரம். ஹோலி ஸ்பிரிட் டச் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆவியானவரை நம்ம வரவேற்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எழும்பி நில்லுங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கலாம். கண்ணை மூடிக்கோங்க. மற்றவங்க எல்லாம் யாரெல்லாம் இன்னும் அபிஷேகம் பெறலையோ, யாரெல்லாம் இன்னும் அந்நிய பாஷை பேசலையோ, நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேளுங்க. சரியா? எனக்கு என்னென்னா எல்லாருமே கண்ணை மூடி இருக்கணும். எல்லாருமே நீங்கள் ஆவியானவரோட பேச ஆரம்பிங்க. உங்களுடைய மனநிலையை அறிந்தவர், உங்களுடைய துக்கங்களை அறிந்தவர், உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய காயங்களை, நீ கடந்து வந்த பாதை எல்லாவற்றையும் அறிந்த ஆவியானவர் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய விரும்புகிறாருங்க. அந்த ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார். அவர் உங்களை தொட விரும்புகிறார். இன்றைக்கி அந்த ஆவியானவர் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அவர் ஒரு நபரா உங்களுக்கு நான் சொன்னேன், அவர் எப்படியெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரே ஒரு உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆவியானவர்கிட்ட சொல்லுங்கள், ஆவியானவரே நான் உங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவரே நான் உங்களோடு கூட ஆண்டவரே வாழ விரும்புகிறேன். ஆவியானவரே அது மாட்டும் சொல்லுங்கள். ஆண்டவரே நான் உங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்பாக நான் சொன்னேன் உங்ககிட்ட, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு கசப்போ, இல்லை யார் மேலேயாவது ஒரு வைராக்கியமோ, யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா, இந்த நிமிஷத்தில் அந்த படம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வருது பாருங்கள். ஆண்டவர் யாரை காட்டுறாரோ, எந்த நபரை காட்டுறாரோ அவரை நீங்கள் மனசார மன்னிச்சிருங்க. வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் அவரை மன்னிக்கிறேன், இந்த கணவரை மன்னிக்கிறேன், ஆண்டவரே இந்த சகோதரியை நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே இந்த ஒரு நபர் என் வாழ்க்கையில் முள்ளாக இருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்கள நான் மன்னிக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆனாலும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு தயவு செய்து உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தில் நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் இருதயத்தில் நீங்கள் உணர்ந்து கொண்டிருந்த அந்த கட்டுகள் எல்லாம், சிறைச்சாலை போன்ற அந்த கட்டுகள் எதெல்லாம் உங்களை அப்படியே உள்ள பைண்ட் பண்ணி வச்சுருந்துச்சோ, எதெல்லாம் மூச்சு விட முடியாத அளவுக்கு அப்படியே மூச்சு திணற மாதிரி எப்போது இருக்கின்ற அந்த உணர்வு, ஐயோ எனக்கு பல நேரத்தில் அந்த சம்பவத்தை நினைக்கும் போது என்னால் மூச்சே விட முடியாது, எனக்கு அப்படியே மூச்சு திணறல் மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க. நீங்கள் மன்னிக்கிற இந்த நொடியிலேயே அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகுது. அந்த மூச்சு திணறல், அந்த பிரச்சனை இப்பொழுதே உங்களை விட்டு அது போகுது. நீங்கள் மன்னிக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஆழமாக அவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக நிற்கிற நேரத்தில் பாருங்கள், வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களையும் மெழுகு போல உருக்குமா, மெழுகு போல உருக்கிருமா. இன்னைக்கு இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு தெரியாது, அவர் வல்லமையா இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில் அப்படியே ஊடுருவி போயிட்டு இருக்கிறார். உங்களுக்குள்ள அவர் ஊடுருவி போறார். ஒருவேளை உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம, இது வரைக்கும் எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம கூட பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்க கண்ணை மூடி ஆவியானவரே என்னை தொடுங்கன்னு கேளுங்க, அவ்வளவுதான். உள்ள ஆவியானவர் அப்படியே வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்பு அப்படியே மறைஞ்சு போகுது. இப்போ உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ என்னால் முடியாதுன்னு. ஆண்டவர் சொல்ல, பரவாயில்ல, நான் தான் அந்த கசப்பு பிடுங்கி போடுறேன். ஆண்டவர் கசப்பான வேரை பிடுங்கிட்டு இருக்கிறார். இப்பொழுதே கசப்பான வேர்,
அந்த வேர் தான் உங்கள் குடும்பத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கசப்பு தான் உங்கள் குடும்பத்தையே பிரித்து வச்சிருக்குது. அந்த கசப்பு தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். அந்த கசப்பு இப்பொழுது ஆவியானவர் அந்த கசப்பான வேரை பிடுங்கி கொண்டிருக்கிறார். அப்படியே பிடுங்குறார். அந்த வேதனை இனிமேல் உங்களுக்கு இருக்காது. இனிமேல் நீங்கள் அதை நினச்சா கூட உங்களுக்கு வேதனையாக இருக்காது. உங்களுக்கு உள்ள இருக்க அந்த வேதனையை இப்போ ஆவியானவர் அப்படியே எடுத்துக்கொண்டிருக்கிறார். நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. அந்த கசப்புனால உங்கள் சரீரத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள், அந்த மன்னிக்க முடியாமல் உள்ள இருந்த அந்த பழி வாங்குற அந்த எண்ணத்தினால வந்த சரீரத்தில் பிரச்சனை, என்னெல்லாம் உங்கள் சரீரத்தில் இப்போ பிரச்சனைகள் இருக்குதோ, அது ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய கர்ப்பப்பையில் பிரச்சனைகளாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் உங்களுடைய உணர்ச்சியில் பாதிக்கப்படும் போது அது உங்கள் சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளையும் அது பாதிக்குது. ஸோ இப்பொழுதே எந்த உறுப்பில் அந்த பிரச்சனை இருக்குதோ, எந்த உறுப்புகள் அந்த உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டதுனால வந்த பாதிப்புகளிலிருந்து ஆவியானவர் இப்பொழுதே உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் சரீரங்கள் சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறது. அந்த கற்ப பையில சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஒருவேளை மக்கள் உங்களை உதாசனப்படுத்தியிருக்கலாம், இல்லை உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். மன்னிச்சிருங்க. அவங்கள எல்லாரையும் நீங்கள் மன்னிச்சிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை கட்டவிழ்க்கிறார். இன்றைக்கு கட்டவிழ்க்கிறார். இன்றைக்கே அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்குது. உங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகுது இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால. நன்றி ஆவியானவர். உச்சந்தலை முதல்ல உள்ளங்கால் வரைக்கும் தொட்டு கொண்டிருக்கிறார். அவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால், ஃப்ரம் ஹெட் டு ஃபுட் அவர் உங்களை டச் பண்ணிட்டு இருக்காருங்க. நீங்கள் ஒன்றும் உருள வேண்டாம், ஒன்றும் கதற வேண்டாம், குதிக்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். எனக்கு தெரியும் ஆவியானவர் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய உச்சந்தலை முதல்ல உள்ளங்கால் வரைக்கும் ஆவியானவர் அப்படியே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை விடுவித்து கொண்டிருக்கிறார். உங்கள் காயத்தை ஆற்றி கொண்டிருக்கிறாருங்க. உங்களுக்கு இனம் புரியாத சந்தோஷம் இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பெருமூச்சை நான் கேட்டேன். உன்னுடைய பெருமூச்சை நான் கேட்டிருக்கேம்மா. நீ நினைக்கிற யாருமே என்னை பார்க்கல, நான் தனியாக உட்காந்து அழுதுருக்கிற எத்தனையோ பல நாள், வெளியே சிரிக்கிறேன் ஆனால் உள்ள அழுகிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் பெருமூச்சை கண்டேன். உன்னுடைய பெருமூச்சை நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு நான் உன்னை விடுவிக்கிறேன். இன்னைக்கு நான் உன்னை விடுதலையாக்குறேன். இன்றையிலிருந்து நீ விடுவிக்கிறவளா எழும்ப போற, நீ விடுதலை செய்கிறவளா எழும்ப போறன்னு ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாருங்க. அது அப்படியே எடுத்துக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்பொழுதே ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறார் வல்லமையோடு கூட. யாரெல்லாம் இன்னும் அபிஷேகம் பெறலையோ, யாரெல்லாம் ஆவியானவரால் நிரப்பப்படலையோ, இப்பொழுதே நீங்க ஆவியானவரால் நிரப்பப்படுறீங்க. இப்பொழுதே ஆவியானுடைய அக்கினி உங்க ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்க நல்ல வாயை தெரிஞ்சு நல்ல அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ஒரலா பரசியாந்தல ரபா ஷேட்டா மரா கத்தல ரபா ரபல சியாந்தல பரஷேட்டா மரா கத்தல பரபா ஓ ரபல சந்தரபா. இப்பொழுதே ஆவியானவர் அலையலையாய் உங்க எல்லாரையும் நிரப்பிட்டு இருக்கிறார். நிரப்பி கொண்டிருக்கார். பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரால் நிரம்புங்க. நீங்க ஒரு புதிய மனுஷி. நீங்க ஒரு சாதாரண மனுஷி அல்ல. நீங்க ஒரு அசாதாரணமான பெண். இப்பொழுதே ஆவியானவர்களை தொட்டு கொண்டிருக்கிறார். புதிய பாஷை வருது வாயிலிருந்து. அப்படியே பேசுங்க பார்க்கலாம். அப்படியே பேசுங்க. ஷலபா ரந்தரபா மாந்தரா சியாந்தரபா ஷேட்டரபா பாபா மாரஹந்தல ரசே கந்தல ரபாபா ஓ ரகந்திரபா ரசியாந்தரா. இங்க இருக்க எல்லா பெண்கள் மேலேயும் ஆவியானவர் வராருங்க. உங்க எல்லாரையுமே தொடராரு ஆவியானவர். உங்க அளவுக்கு உங்களை தொடராரு. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தொடராரு. இப்பொழுதே என்ன தேவையோ அதற்காக ஆவியானவர்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். நீங்க எழும்ப போறீங்க. ஒரு வல்லமையான யாகேல்களாக நீங்க எழும்ப போறீங்க. நீங்க வெறும் யாகேல் ஜப இந்த பெண்கள் குழுவில் இருக்கிறது மட்டுமல்ல, நீங்களே யாகேலாக எழும்ப போறீங்க. வல்லமையாய் சத்துருவை சிதறடிக்கிற யாகேல்களாக ஆவியானவர் உங்களை இப்பொழுதே அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலேயும் வருது. அக்கினியானவர் விழுந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மேலேயும் அக்கினி நிரம்புது. அக்கினி பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா கட்டுகளும் உடையுது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுதலையாக்குறார். பெற்றுக்கொள்ளுங்க. மரஷேட்டா பராந்தல ரபா ஷட்டா ரபாபா
மாரா சபாலா ரகா சேகலா பாபா பாபா ஒராலா ஜியாந்தலா ரபா. ஓ சுழல் காற்றை போன்ற ஆவியானவர், ஆண்டவரே எதெல்லாம் நினைக்கிறீங்களோ சத்துரு எங்க குடும்பத்தை கட்டி வச்சுக்கிறான் நீங்க சொல்றீங்களா, இப்பொழுதே அந்த ஆவியானவர் சுழல் காற்றை போல சூறாவளியை போல வீசிக்கொண்டு எல்லா தடைகளையும் ஒடுக்கி நொறுக்கிறாருங்க. காலாபாரா ஷேட்டா பாலந்தரபா மாரகஸலா பரந்தல ரபா ஷட்டா பாபா பாபா ஒரலலல ஷேட்டா மரா கதலா பரியந்தரபா ஒரபல சேகலா பரியந்தர ஷட்டா பாபா பாபா ஒரந்தல கிராசியந்தல பரா ஷேகல பரா. ஓ ஹalleluya, thank you holy spirit, thank you holy spirit. ஆவியானவரே நிரப்புங்க நிரப்புங்கப்பா, உங்க பிள்ளைகளை நிரப்புங்க ஆவியானவரே. அப்பா அவங்க கையில எடுங்க ஆவியானவரே. அப்பா வல்லமையான கருவியாக பயன்படுத்துங்க ஆவியானவரே. அப்பா அவங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்களா ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆவியானவரே. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. எல்லா பக்கமும் மேலே கீழே பின்னாடி முன்னாடி நடுவில் எல்லா பக்கமும் ஆவியார் தொட்டு கொண்டிருக்கிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ தேங்க்யூ ஆண்டவரே. அப்பா என்னெல்லாம் உங்களுக்கு அற்புதம் வேணுமோ அந்த அற்புதம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, அந்த அற்புதம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஓ ரலா ஜஹந்தல ரபோ ஷேகட்டா ரபா மங்கரல சேகெட்டா பிரஹந்தரியாந்தரபு அலவரசியா கதலரமா மரஹந்தல ரிபரஹசியாந்தரபா ஓ லிகரஹசியாந்தரபா ஓ ரபல ரபஷியாந்தரபா மாந்திரல கராசியாந்தரா. உன் குடும்பத்தில் யாராவது வியாதியோடு இருந்தா நீங்கள் போய் அவங்களுக்காக கையை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஆவியானவர் அற்புதத்தை செய்ய வாஞ்சியா இருக்கிறாரு. உங்கள் கை ஆவியானவருடைய கை, உடைய கண்கள் அது ஆவியானவருடைய கண்கள், உடைய வாய் அது ஆவியானவருடைய வாய். இனிமேல் நீங்க பிசாசுக்கு பயப்படுறதில்லை, பிசாசு உங்களை பார்த்து பயப்பட போறான். ஓ ராஷே கட்டபரந்தல ரபாஷே கட்டபரபாபா ஓ ரந்தர ரபரசியா கட்டரபரபா ஓ ரகசபர. ஒரு அக்கினி நான் உண்மையாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர் இங்கே இருக்குது, ஒரு பயங்கரமான அக்கினி இந்த இடத்துல இருக்குது. அந்த அக்கினி எல்லார் மேலேயும் வருது. இன்னைக்கு ஆண்டவங்களை முத்திரை போடுறாருங்க, ஆண்டவங்களை வேறு பிரிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவங்க மேல ஒரு முத்திரையை போடுறார். நீ எனக்குரியவள், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள் சொல்றாரு. ஆண்டவங்க மேல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு இனிமேல் யாரும் உன் மேல கையை வைக்க முடியாது. உன்னை அடிக்குது பாரு அந்த கையை, இனிமேல் அது ஓங்காது, அது உன்னை அடிக்காது, அந்த கை இனிமேல் ஓங்காதுன்றார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார் நான் உன் மேல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறேன். நீ எனக்கு சொந்தம். வாலிப பிள்ளைகளே நீ கர்த்தருக்கு சொந்தம். வாலிப பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ எனக்கு, உன் சரீரம் எனக்கு, உன்னுடைய தாளந்து எனக்கு, உன்னுடைய எதிர்காலம் எனக்கு. ஆவியானவர் சொல்றாரு இன்றைக்கு நீ உன்னை எனக்கு ஒப்பு கொடுத்தேனா நாளைக்கு அந்த மரியாதை போல நீ உலகத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு ஸ்திரியாக, உலகத்தை ஆசீர்வதிக்கிற மகளாக எழும்ப முடியும். வாலிப பிள்ளைங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்கு மாத்திரம்தான். எந்த மனிதனுக்கும் அல்ல, காதலனுக்கு அல்ல, வேற எந்த சினிமாக்கும் அல்ல, எந்த வேற வேண்டாத காரியங்களுக்கும் அல்ல. உங்க வாழ்க்கை அது இயேசுவுக்கு மட்டும்தான். இன்னைக்கு நீங்க எடுக்கிற அந்த தீர்மானம் உங்க வாழ்க்கையை தலைகளா மாற்ற போகுது. ஆண்டவரே இங்கே இருக்க எல்லா சகோதரிகளையும் உடைய கரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே அவங்க எதேச்சியாக இந்த இடத்துல வரல, நீங்கள் அவங்கள ஒரு நோக்கத்தோடு இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த நோக்கத்தை அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. ஆவியானவரே நீங்கள் தான் அவங்க வாழ்க்கையில் இருந்துட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆண்டவரே அந்த நல்ல பங்கு அவங்க வாழ்நாளெல்லாம் அவங்கள பிடிச்சிட்டு உங்களோடு கூட வாழ்ந்து உங்களை பற்றி இன்னும் அறிந்து கொண்டு உங்களுக்குள்ள ஆழமாய் வளர நான் உங்களுடைய கரத்தில் நான் அவங்க எல்லாரையும் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆவியானவரே